கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Praise be to the holy name of God. இந்த முதலாம் நாள் கூட்டத்திலே உங்களை சந்திப்பதில் நான் கிறிஸ்துவுக்குள் மகிழ்ச்சி அடைகிறேன். And I am so glad in Christ to meet all of you in the first day of this meeting. இன்றைய கவனத்திற்கு நாம் வேதத்தில் நாம் பார்க்கும் பொழுது, and while we see for our today's attention in the scripture, மார்க்கு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 35, 36, 37 வசனங்களுக்கு நம்முடைய கவனத்தை நாம் திருப்புவோமாக. Let's turn our attention to the gospel according to Mark chapter 4 verse 34, 35, 36 and 37. அன்று சாயங்காலத்தில் அவர் அவர்களை நோக்கி அக்கரைக்கு போவோம் வாருங்கள் என்றார். அவர்கள் ஜனங்களை அனுப்பிவிட்டு அவர் படவில் இருந்தபடியே அவரை கொண்டு போனார்கள். வேறே படவுகளும் அவருடைய கூட இருந்தது. அப்பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாகி படவு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதிற்று. But without a parable spake he unto them, and when they were alone, he expounded all things to his disciples. And the same day, when the even was come, he saith unto them, Let us pass over unto the other side. And when they had sent away the multitude, they took him, even as he was in the ship. There was also with him other little ships. And there arose a great storm of wind, and the waves beat into the ship, so that it was now full. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Praise be to the holy name of God. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுது நடந்த ஒரு சம்பவத்தை நாம் இங்கே வாசிக்க கேட்டோம். And here we heard about the scripture portion that is being read at the time when Lord Jesus Christ lived in this earth. சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக நன்மை செய்கிறவராக சுற்றித் திரிந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த மாலை வேளையிலும் அதர்சனமான ராஜனாக நம்முடைய மத்தியிலே வெளிப்பட்டிருக்கிறபடியால் நான் அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். And 2000 years back Jesus Christ moved in this earth doing good things, and the same God in an envision form that he has come here for that I praise the Lord. அவர் எங்கெல்லாம் காலடி எடுத்து வைத்தாரோ அங்கெல்லாம் ஜனங்கள் விடுதலையை அடைந்தார்கள். And where all the place he set his footsteps, and that people were delivered. எங்கே மனிதன் தேவைகள் நிறைந்தவனாக காணப்பட்டானோ அந்த இடங்களில் எல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனிதனை தேடி அவர் கடந்து போனார். Where all the places that people needed of him, Jesus Christ went and seeked of them. பிரியமானவர்களே, இறைவனை தேடி, கடவுளை தேடி, தெய்வத்தை தேடி நாம் எங்கும் அலைய வேண்டியதில்லை. சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே உண்மையான ஒன்றான மெய் தேவனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் ஏற்கனவே மனிதனை தேடி இந்த பூவுலகத்திலே அவர் கடந்து வந்து விட்டார். And beloved people of God, to search the Lord and to seek the Lord, you need not go and search anywhere. 2000 years back Jesus Christ the Lord, he has come down to seek of man. எங்கே வியாதியிலே மனிதன் கஷ்டப்படுகிறானோ அங்கே அவனை தேடி போய் அவனை சுகமாக்கினார். And where that people was found deceased, and there he went forth and then he healed them. எங்கே மனிதன் புறக்கணிக்கப்பட்டிருந்தானோ அந்த இடத்திலே போய் அவனை அணைத்துக் கொண்டார். And where that people were ignored, and there he went and then he took along with him. எங்கெல்லாம் மனிதன் மரணத்தை நோக்கி போய் கொண்டிருந்தானோ அங்கெல்லாம் போய் அவர் அவனுக்கு ஜீவனை கொடுக்கிறவராக வெளிப்பட்டார். And where all the places that man was going towards death, there he was revealed, giving life to them. அவர் போன ஒவ்வொரு இடங்களையும் வேத வசனத்திலே வெளிச்சத்திலே நாம் பார்ப்போமானால் அவர் மனிதனை தேடி போனார் என்று தெளிவாக நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். And when we see to each and every place that where he went in the light of the scripture, we can see that he went and seeked of man. அப்படி மனிதனை தேடி போய் அவனுடைய பிரச்சனைகளுக்கு பரிகாரத்தை வழங்கிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு நாள் தன்னுடைய சீஷர்களை பார்த்து, தன்னை பின்பற்றி வந்த ஜனங்களை பார்த்து சொன்னார், அக்கரைக்கு போவோம் வாருங்கள் என்று அவர்களை அழைத்தார். And Jesus Christ, who went and seeked of man to rectify all their problems, one day he looked at the disciples and said that let us go ashore there. இந்த உலகத்திலே பல இடங்களுக்கு கடந்து போனதான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு கட்டத்தில் வரும்பொழுது சொல்லுகிறார், நாம் அக்கரைக்கு போவோம் வாருங்கள் என்று அவர்களை அழைத்துக் கொண்டு அவர் பயணப்பட ஆரம்பித்தார். And Jesus Christ, who went to all different places round about the world, one day he calls his disciples to tell this word, like let us go ashore there. அருமையான நண்பனே, வாழ்க்கை ஒரு பயணம் என்பதை நீ புரிந்திருப்பாய். And beloved friend, you would have understood that life is a voyage. எல்லா மனிதர்களும் இந்த வாழ்க்கை பயணத்திலே விருப்பப்பட்டாலும் சரி விருப்பப்படாவிட்டாலும் சரி அதிலே நாம் எல்லாரும் ஒரு பயணியாக இணைக்கப்பட்டிருக்கிறோம். All men in this world, whether we like or we like not, but we are connected with this voyage, and we have to go in this voyage. ஒவ்வொரு மனிதனுக்கும் வாழ்க்கையிலே சில லட்சியங்கள் இருக்கிறது. And each and every man has certain goals in this life. வாழ்க்கையிலே ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. And there are expectations in this
his life. ஒரு இலக்கை வைத்துக் கொண்டுதான் அவன் பயணப்பட்டு கொண்டிருக்கிறான். And he is having a destination and going towards that. அப்படி இலக்கு இல்லாமல் ஒருவன் பயணப்படுவானானால் அவன் வாழ்க்கையை தொலைத்து விட்ட மனிதன் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். And if he is going to a place without any destination, which means that he has lost his life. நீங்களும் கூட வீட்டிலிருந்து புறப்படும் பொழுது இந்த இடத்திலே ஒரு கூட்டம் நடக்கிறது, இந்த இடத்துக்கு போக வேண்டும் என்கிற சிந்தையில் தான் நீங்கள் இந்த இலக்கை வந்து அடைந்திருக்கிறீர்கள். And you too, that while you started from your house, that you had a destination, that you have to come for the meeting, and right here you are here. அதுபோலவே உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட உங்களுடைய தேவைகள் ஒன்று இருக்கிறது, ஒரு லட்சியம் ஒன்று இருக்கிறது, ஒரு வாஞ்சை ஒன்று இருக்கிறது. அதன் நிமித்தமாகத்தான் மனிதன் வாழ்க்கையிலே முன்னேறி போய் கொண்டே இருக்கிறான். And similarly in your life too, that you have an expectation and you have a desire, and accordingly that you are making your moves. ஒரு சிலர் வாழ்க்கையிலே இலக்கை தவறவிட்டவர்கள், லட்சியம் இல்லாதவர்கள், ஏதோ எழும்புவார்கள், புசிப்பார்கள், குடிப்பார்கள், வாழ்க்கையை முடித்து விடுகிறார்கள். அவர்கள் வாழ்க்கையை தொலைத்தவர்கள், இலக்கை தவறவிட்டவர்கள், இலக்கு இல்லாத ஒரு பயணியாய் போய் கடைசியிலே நிர்பந்தமான நிலவரத்துக்கு தள்ளப்படக்கூடியவர்கள். Some people don't have any destination, some people don't have any goal, they just rise up, they do something and then they go lost, which means they don't have any destination, they are put into a critical situation and they are lost. காற்றின் போக்கிலே நீ போனால் நீ எங்கே போய் சேருவாய்? And if you go on the side of the whirlwind, that way you shall go and end. சூழ்நிலையிலே நீ சிக்கிக் கொண்டே இருந்தால் நீ எங்கே போய் கரை சேருவாய்? And if you are caught in the circumstances, where shall you go? You finish. வாழ்க்கையிலே எத்தனையோ வருடங்களை நீங்கள் கழித்திருக்கிறீர்களே, உங்களுடைய வாழ்வின் லட்சியம் நிறைவேறி விட்டதா? And many years that you have passed in your life, or the purpose of your life has been fulfilled. இல்லாவிட்டால் உங்களுடைய வாழ்க்கையினுடைய லட்சியத்தை நீங்கள் தொட்டு விட்டோம் என்கிற உணர்வு உங்களுக்கு வந்திருக்கிறதா? Or do you have the feeling that the destination of the life that I have touched? அருமையானவர்களே, மனிதன் தேவைகள் நிறைந்தவன், சஞ்சலங்கள் நிறைந்தவன். அதிலிருந்து விடுதலை வரும்படியாக, அந்த தேவைகள் சந்திக்கப்படும்படியாக அவன் போய்க்கொண்டே இருக்கிறான். முடிவுதான் அவனுக்கு தென்படவில்லை. Beloved people of God, man is full of expectations and man is full of anticipations, and to meet all those things that he is going in desperation. இங்கே இயேசு சொன்னார், அக்கறைக்கு போவோம். And here Jesus said that let us go ashore. ஒவ்வொரு மனிதனும் ஒரு அக்கறையை நோக்கி தான் பயணப்பட்டு கொண்டிருக்கிறான். ஒரு சிலர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றிக் கொண்டபடினால் நாடிய துறைமுகத்தை சந்தித்து விடுகிறார்கள். ஆனால் இயேசு இல்லாத ஒரு பயணத்திலே ஒரு மனிதன் சிக்கிக் கொள்ளும் பொழுது அவன் தன்னுடைய இலக்கை தவற விடுகிறான். நாடிய துறைமுகத்தை அடைய முடியாமல் தவிக்கிறான். இன்றைக்கு 198% மனிதர்கள் வாழ்க்கையை தொலைத்தவர்களாகவே காணப்படுகிறார்கள். And every man is going towards a destination, and all those who have caught Jesus Christ in their travel, and they are going to the right harbor, and all those who have not caught Jesus in their life and they are going towards a side. And today 98% of the men is not going to attain the destination or not attaining the destination because of these. வேலையிலே ஒரு பெரிய ஸ்தானத்தை அடைய வேண்டும் என்று விரும்புகிறான். And he wants to attain a high status in his profession. பிசினஸ்ல ஒரு முன்னேற்றத்தை அடைய வேண்டும் என்று விரும்புகிறான். He wants to attain a great improvement in his business. அப்படி அது கிடைத்த உடனே அவனுடைய ஆத்துமாவிலே திருப்தி வந்து விட்டதா? And after getting all these things, does he have rest in his soul? மறுபடியும் தேடல் வந்து கொண்டே இருக்கிறது. Again he is seeking more and more. இப்படியே மனிதன் அலைந்து கொண்டிருக்கிறதை நீங்கள் பூமியிலே பார்க்கலாம். நீங்களும் ஒரு காலத்திலே அலைந்தவர்கள் தானே. And you can look all these things in this world and you too have wandered like that. இங்கே அக்கறைக்கு பயணப்பட்டு கொண்டிருந்த பொழுது அவர்கள் அக்கறையை அடைந்தார்களா? அப்படி அடைய முடியாவிட்டால் அவர்கள் வாழ்க்கையில என்ன சந்தித்தார்கள் என்பதை நாம் இன்றைக்கு சிந்திக்க போகிறோம். And today they are going towards ashore. Whether have they got ashore or what are the hindrances they had while going ashore, we are going to meditate today. வாழ்க்கையினுடைய லட்சியத்தை அடைய உங்களுக்கு வழிமுறைகளை நாங்கள் சொல்லும்படியாக வந்திருக்கிறோம். And we have come to tell about the purpose of life and the way to attain all those things. வாழ்க்கையினுடைய உன்னுடைய தேடலை புரிந்து கொண்டு உன்னுடைய தேடலின் முடிவு எப்படி இருக்க வேண்டும் என்பதை நாங்கள் உங்களுக்கு சொல்லிக் கொள்ள விரும்புகிறோம். And we want to teach you and instruct you that how should be that you're seeking of the life, that how that you have to attain the destination. ஏதோ ஒன்றை தேடுகிறாய், அதை நீ கண்டுவிட்டாயா? And something that you are seeking, have you found that? உன்னுடைய இருதயம் எதையோ தேடுகிறதே, அதை அடைந்து விட்டாயா? Your heart is seeking something, have you attained that? இறைவனின் சந்நிதி என்று எத்தனையோ இடங்களுக்கு போனாயே, இறைவனை நீ கண்டுவிட்டாயா? And to many places you went seeking for the presence of God, have you found the Lord there? பிரியமானவர்களே, இந்த உலகத்திலே நீங்கள் எங்கும் இறைவனை தேடி போக வேண்டியதில்லை. இறைவன் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே உங்களை தேடி வந்தார். Beloved, for all these places in this world you need not go and seek the Lord. 2000 years back the Lord has come and seek of you. ஆம், 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக ஆண்டவராகிய இயேசு மனிதனை தேடி வந்தார் என்பதை நான் நம்புகிறேன் என்று சொல்லுகிறவர் கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். Hallelujah.
பிரியமானவர்களே, ஒரு நிமிடத்திற்கு எத்தனையோ லட்சக்கணக்கான பேர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஒளியினால் சந்திக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். Beloved, for every minute thousands and thousands of people are met by the light of Jesus Christ. ஒவ்வொரு 25 நிமிடங்களுக்கும் 45,000 பேருக்கு மேலாக அபிஷேகத்தினால் நிரப்பப்பட்டுக் கொண்டிருக்கிற காலகட்டத்திலே இன்றைக்கு சபை வந்து கொண்டிருக்கிறது. And the church has come to a dispensation that where for every 25 seconds and a lot of people are anointed by the Holy Ghost. அருமையான நண்பனே, உன்னுடைய வாழ்விலே உன்னுடைய லட்சியத்தை அடைய ஒரே ஒரு வழி அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. And beloved friend, to attain the destination in your life, the only way, that is the way of Lord Jesus Christ. இயேசு இல்லாமல் உன்னுடைய வாழ்விலே உன்னுடைய லட்சியத்தை நீ அடைய முடியாது. அப்படி அடைந்தாலும் முடிவு சூனியம் என்பதை நீ புரிந்து கொள்ள முடியும். And without having Jesus Christ in your life, you cannot go to the destination, and even if you go, and that is just zero. இந்த உலகத்திலே பல நாடுகளை வென்றதான ஒரு பெரிய பேரரசன் தன்னுடைய வாழ்வின் முடிவிலே வெற்றி அடைந்தோம் என்று சிந்தித்துக் கொண்டிருந்த பொழுது திடீரென்று அவனுடைய வாழ்க்கை முடிவை நோக்கி போய்விட்டது. A great warrior who conquered different parts of this world, while he thought that he conquered everything, and his end was going towards a loss. தன்னுடைய வாழ்க்கை முடிய போகிறது என்று சொன்ன பொழுது அவன் சொன்னான், நான் மரித்து விட்டால் இந்த பெட்டியிலே வைக்கும் பொழுது என்னுடைய கைகள் ரெண்டையும் வெளியே விரித்து வைத்து விடுங்கள் என்று சொன்னான். And after understanding that his life is going to go, he said that, and in the coffin just keep my hands, both the hands stretched outside. ஏன் என்று கேட்ட பொழுது அவன் சொன்னான், நான் ஒன்றுமே கொண்டு போகவில்லை என்று சொன்னான். And while he was asked why, he said that while going I didn't take anything. இந்த உலகத்தை விட்டு நீ போகும் பொழுது நீ எப்படி வரும் பொழுது ஒன்றும் கொண்டு வரவில்லையோ அதுபோலவே நீ போகும் பொழுதும் எதையும் கொண்டு போக முடியாது. The time while you're going to go off from this world, as you came, nothing, that you're not going to take anything. ஆனால் மனிதன் அக்கறையை சேர முடியாதபடி பல வல்லமைகள் அவனை தடுக்கிறது. And there are many powers which are hindering a person that he must not go ashore. இந்த மாலை வேளையில் தேவனுடைய வார்த்தையை கேட்கும்படியாக வந்திருக்கிற நீங்கள் உங்களுடைய லட்சியத்தை அடைய முடியாதபடி வாழ்விலே நீங்கள் என்னென்ன சூழ்நிலைகளை சந்திக்கிறீர்கள் என்பதை நீங்கள் மனதிலே இப்பொழுது கொண்டு வர போகிறீர்கள். And in this evening time that you're going to understand that what are all the hindrances that you have that you're not able to attain the destination in your life. அந்த ஜனங்கள் அக்கறைக்கு போக முடியாதபடி என்ன அவர்களை சந்தித்தது, அவருடைய வாழ்க்கையிலே என்ன குறுக்கிட்டது, அவர்கள் எவ்வளவு தடுமாறினார்கள் என்பதை நீங்கள் யோசித்து பாருங்கள். And you just think in this time that, and what are the hindrances that they had to go ashore, and what are the things that stopped, and what are the things that interceded that they must not go ashore. மார்க் 4:37 பார்க்கும் பொழுது அவர்கள் பெரிய ஒரு பலத்த சுழல் காற்றை வாழ்க்கையிலே சந்தித்தார்கள். And in gospel according to Mark chapter 4 verse 37 we read that a great storm of whirlwind occurred there. படகு நிரம்பத்தக்கதாக ஒரு பெரிய அலை வந்து தொடர்ச்சியாக தாக்கிக் கொண்டே வருகிறது. And the waves beat into the ship, and so that now it was full. வாழ்க்கையிலே மனிதன் கரை சேர முடியாதபடி பல வல்லமைகள் இன்றைக்கு பூமியிலே அவனை தடுத்து நிறுத்துகிறது. And that a man must not go ashore. There are many powers in this world which are stopping them. அவன் எவ்வளவோ முயற்சி எடுக்கிறான். And he's putting his efforts very much. காலையிலிருந்து மாலை வரை அவன் ஓடி 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 பிரயாசப்படுகிறான். And from the morning till the evening he is running and putting all his efforts. தன்னால் முடிந்த அளவு ஓட்டி கூட பார்க்க ஆரம்பிக்கிறான். And to his maximum that he's putting his effort and running. இந்த நாட்டிலே வசதி இல்லை என்று சொன்ன உடனே வேறு நாடுகளுக்கு போய் எப்படியாவது வாழ்க்கையிலே முன்னேற வேண்டும் என்று யோசிக்கிறான். And he's planning that as there is no way in this country, he's trying to move to some other country and to live a life. ஆனால் அவனுடைய வாழ்விலே அவன் திரும்பவும் கூட ஒரு குறைவுள்ளவனாகவே போய் கொண்டிருக்கிறார். However, he is still continuing to run his life having a lot of defects. இங்கே அந்த படகு போய் கொண்டே இருந்தது. And the ship was continuously going. திடீரென்று ஒரு பலத்த சுழல் காற்று. Suddenly a great whirlwind. மனித வாழ்வில் திடீரென்று நடக்கிற சம்பவங்கள் ஒரு மனிதனுடைய வாழ்வை அப்படியே சீர்குலைத்து விடுகிறது. And certain incidents is happening in a man's life that will totally spoil his life. ஒரு சில நிமிடங்களில் அவனுடைய வாழ்க்கையை முடிந்து போய் விடுகிறது. In certain minutes his entire life is getting over. ஒரு நிமிடத்திலே அவன் மரணத்தை சந்தித்து விடுகிறான். In 1 minute that he is meeting his death. அவனுக்கு தன்னுடைய வாழ்வு முடிய போறது தெரியவில்லை. He is not knowing like he is going to finish his life. மனித வாழ்வு ஒரு வாடி போகிற பூவின் ஒரு புல்லின் பூவுக்கு ஒப்பாக இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. And the Bible says that the life of a man is just like the withering flower which goes off. பிரியமானவர்களே, உன்னுடைய வாழ்விலே நீ சந்திக்கிற சூழ்நிலைகளை நீ புரிந்து அதற்கு பரிகாரம் என்ன என்பதை நீ அறிந்து சரியான விதத்தில் நீ உனக்கு ஒப்பு கொடுத்தால் நீ வாழ்க்கையினுடைய லட்சியத்தை அடைந்து விடுவாய். And beloved, if you understand what are all the hindrances that are coming in your life, and if you have the ability to overcome that, if you understand the way, then you can rightly attain the destination. நீ எந்த இருளில் இருந்தாலும்
கர்த்தர் உனக்கு பிரகாசமாய் வெளிச்சமாய் அவர் வெளிப்படுவார். In whatever darkness that you might be found, but the Lord shall reveal to you as a light. நீ எந்த சூழ்நிலையிலே சிக்கி இருந்தாலும் அந்த இடத்திலும் அவர் உன்னை வெளியே கொண்டு வர வல்லவராய் இருக்கிறார். In whatever circumstances that you are caught, but he is mighty enough to deliver you from all the situations. மரண இருளில் இருக்கிற ஜனங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்த்த பொழுது பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. And the scripture says that all those people who are in the darkness of death, while they saw Jesus Christ and they saw him with a great light. எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற அந்த மெய்யான ஒளி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. And he is the true light, who is Jesus Christ, who could shine any man bright. விழுந்து போன மனித சமுதாயத்தை தூக்கி எடுத்து நிறுத்தக்கூடிய சக்தி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மாத்திரமே இருக்கிறது என்பதை ஆணித்தரமாக சொல்ல விரும்புகிறோம். And we want to tell that to you very clearly, that Jesus Christ has the only power to raise the fallen mankind. வானத்தின் கீழே பூமியின் மேலே மனுஷ ஜாதிகளுக்குள்ளே ரட்சிக்கப்படும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமமே அல்லாமல் வேறு ஒரு நாமமும் கட்டளையிடப்படவில்லை. இது சத்தியம். And down the heaven and above the earth and in the mankind, and other than Jesus, the name of Jesus Christ, there is no other name that is commanded for salvation, and this is the truth. வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர் யாவருடைய முழங்காலும் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக முழங்க வேண்டும். இயேசுவே உண்மையான தெய்வம் என்று எல்லாருடைய நாவும் அறிக்கையிட வேண்டும். அந்த காலகட்டத்தில் தான் இன்றைக்கு பூமி வந்திருக்கிறது. And all those who are in the heaven and down the earth and everybody, and all the knees must bow down and all must proclaim the name of Jesus, and that is the time and that is the dispensation that we have come now. பிரியமானவர்களே, ஆனாலும் கூட உண்மையான தெய்வத்தை மனிதன் அறிந்து கொள்ள முடியாமல் தவிக்கிறான். அறிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு கிடைத்தாலும் அதை தவிர்க்கிறான். But beloved, man is not having the opportunity to know who is the true Lord, and though opportunity comes, he is ignoring all those. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே இருந்த பொழுது யோவான் ஸ்நானகன் என்ற ஒரு மனிதன் சொன்னான், நீங்கள் அறியாதிருக்கிற ஒருவர் உங்கள் நடுவிலே இருக்கிறார் என்று சொன்னான். And while Jesus Christ was there in this world, John the Baptist, he told about Jesus Christ that that is a person whom you know not, but he is there amidst you. உனக்கு பல தெய்வங்களை குறித்த அறிவு இருக்கலாம், ஆனால் நீ அறியாதிருக்கிற ஒரு ஒன்றான மெய் தேவனாகிய இயேசு என்ற ஒருவர் இருக்கிறார். அவர் ஒருவேளை உனக்கு அறியாமல் உனக்கு தெரியாமல் இருக்கலாம். And you might have known different gods, but there is one God that whom you might have not known, and he is the one and only God. He is Jesus Christ. பிரியமானவர்களே, மனிதனை நல்லவனாகவே சிருஷ்டித்தார். அவனோ தனக்கு अनेक உபாய தந்திரங்களை தெரிந்து கொண்டான் என்று வேதம் சொல்லுகிறது. And beloved, God created man for good, but man himself he sought and he seeked many cunning things for himself. தன்னுடைய சாயலின்படியும் தன்னுடைய ரூபத்தின்படியும் மனித குலத்தை அவர் ஏற்படுத்தினார். ஆனால் கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாமல் எல்லா மனிதனும் இன்றைக்கு பாவத்துக்கு அடிமையாக அவன் மாறி போய்விட்டான். And the Lord created man by his own image and his form, but he showed disobedience and he was caught in sin and committing sin and went away from the Lord. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி போனோம் என்று வேதம் சொல்லுகிறது. And the scripture says that all have committed sin and have lost the glory of God. ஒரு மனிதனால் மனுக்குலத்துக்கு மரணம் வந்தபடினால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ற ஒருவர் மூலமாய் ஜீவன் உண்டாகும்படியாக இயேசு கிறிஸ்து மனித சமுதாயத்தை நேசித்து இந்த பூமியிலே வந்தார். That death came because of one man. For that reason Jesus Christ, and as a second man, that he came in the form of man and to overcome the death and to give life for mankind. ஆண்டவராகிய தேவனால் உருவாக்கப்பட்ட மனிதன் ஆண்டவராகிய தேவனை அவன் மறந்து போனான். அவனுக்கு இன்றைக்கு அவரை தெரியவே இல்லை. And man who was created by the Lord, but man forgot the Lord by whom he was created, and he forgot the Lord. உன்னை சிருஷ்டித்தவர் இவர் என்று சொன்னால் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்கிறார். And he is the one who created you. If he's being told so, he's not accepting. அவருடைய சாயலில் தான் நீ இருக்கிறாய் என்று சொன்னால் அவனுக்கு புரியவில்லை. And if he's being told that you are created in his form, he's not understanding that. அவர்தான் உன்னுடைய தகப்பன் என்று சொன்னால் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்கிறார். And if he's told that he's your father, he's not accepting that. என்ன நடந்தது? And what happened? அவனுடைய மனக்கண் குருடாகி போய் விட்டது பிரியமானவர்களே. And the eyes of his mind got blind, beloved. ஒருவேளை உங்களுக்கு நான் சொல்லி இருக்கலாம், உங்களுக்கு தெரிந்திருக்கலாம். ஒரு சம்பவத்தை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். And might be I have told you already, but I want to share one incident with you. ஒரு தகப்பனுக்கும் ஒரு தாய்க்கும் ஒரு அழகான குழந்தை இருந்தது. And a mother and a father had a beautiful child. ஒரு உண்மை சம்பவம். It's a true incident. நான் கேள்விப்பட்டதை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். And whatever I have heard, I'm keeping it in front of you. அந்த தாய் தகப்பனுக்கு ஒரு அழகான ஒரு பிள்ளை இருந்தது. And the mother and the father, they had a beautiful child. அதை ஒரு சின்ன ஸ்கூல்ல கொண்டு போய் சேர்த்திருந்தார்கள். And they brought up her they went and took her for a schooling. அது டெய்லி ஸ்கூலுக்கு போகும், யாராவது போய் அதை அழைத்து கொண்டு வருவார்கள். Daily it will go for the school and somebody will call her back. ஒரு நாள் போய் அந்த குழந்தையை அழைத்து வரும் பொழுது அந்த குழந்தை அங்க இல்லை. And one day while they went to call the child back to the house, and she was not there. அந்த பிள்ளை காணாமல் போய் விட்டது. And the child was lost.
அந்த பெற்றோர் தேடினார்கள். The parents seeked of that. எவ்வளவோ முயற்சி எடுத்தார்கள். And they put all their efforts. எத்தனையோ நாள் சாப்பிடாமல் கிடந்து அழுதார்கள். And many days they didn't eat and they cried. எவ்வளவோ முயற்சி பண்ணியும் அந்த குழந்தை என்ன ஆனது என்றே தெரியவில்லை. And they put a lot of efforts but they don't know what happened to the child. அவர்கள் எவ்வளவோ பிரயாசப்பட்டும் கிடைக்காதபடியால் அப்படியே துக்கத்தோடு வாழ்க்கையை தொடர ஆரம்பித்தார்கள். And they put all their effort but everything was in vain. So with great distress they started their life. கொஞ்ச நாட்கள் வருடங்கள் ஆன பொழுது ஒரு நாள் ஒருவன் வந்து சொன்னான். And many years have passed and after that one person came and said, உன்னுடைய குழந்தையை போல ஒரு குழந்தையை நான் பார்த்தேன் என்று சொன்னான். I saw a child which is similar to your child. அது ஒரு இடத்துல இருக்கிறது. And it is there in a place. ஒரு குறிக்கப்பட்ட இடத்திலே காணப்படுகிறது. It's in a particular place. அது உன்னுடைய பிள்ளை போலவே இருக்கிறது. And it is as such exactly like your child. ஆனால் ஒரே ஒரு காரியம். But one thing. அந்த பிள்ளையை நான் பார்த்தேன். I saw the child. அந்த பிள்ளைக்கு ரெண்டு கண்களும் இல்லை. And the child has no eyes. நான் அந்த பிள்ளையை பார்த்தேன். I saw the child. அது ஒரு முக்கியமான இடத்திலே பிச்சை எடுத்துக் கொண்டிருந்ததை நான் பார்த்தேன் என்று சொன்னான். And in a very important place that it was just begging, he said. உடனே அந்த தாய் தகப்பனுக்கு அதற்கு பின்பு இருக்க முடியவில்லை. And the mother and the father was not able to control after that. அந்த மனிதனை அழைத்துக் கொண்டு அந்த பட்டணத்துக்கு அவர்கள் பயணப்பட்டு போய் அந்த பிள்ளையை பார்க்க ஆசைப்பட்டு போய் சேர்ந்தார்கள். And they called the person and they went to the city particular place to see the child. அங்கே போன பொழுது இவர்கள் குழந்தை போலவே அந்த குழந்தை இருக்கிறது. அந்த குழந்தை கண்ணு தெரியாதனால் அது பிச்சை எடுத்துக் கொண்டிருந்தது. எல்லாரும் அனுதாபப்பட்டு அழகான ஒரு குழந்தை பிச்சை எடுக்கிறதே என்று சொல்லி காசுகளை போட்டுக் கொண்டிருந்தார். And when they went and saw that this child was similar to their child and it had no eyes and it was begging and all were empathizing and were putting money for that. இவர்கள் போய் கிட்ட நின்று பார்த்தார்கள். இது தன்னுடைய குழந்தை தானா, எல்லா அடையாளங்களும் இருக்கிறதா என்று அவர்கள் பார்த்த பொழுது இது அவர்கள் குழந்தைதான். And while they went closer and they observed and found all the signs of that and it was exactly their child. ஓடி போய் அந்த தாய் அந்த பிள்ளையை தூக்கி கொண்டார். And the mother went and ran forward and hugged the child. அந்த தகப்பன் ஓடி போய் தன்னுடைய பிள்ளையை வாரி எடுத்துக் கொண்டார். And the father also went forward and took the child and hugged it. அந்த பிள்ளை சொன்னது, and the child said, என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, need not disturb me, நான் பிச்சை எடுக்கணும், I have to beg. நீங்க யாருன்னு கேட்டது. Who are you, it asked. உடனே அவங்க பேரை சொல்லி நான் தான் உன்னுடைய அம்மா, இவர்தான் உங்க அப்பான்னு சொன்னாங்க. And they said like we are your parents. அந்த பிள்ளை சொன்னது, and the child said, இல்ல, no, சாயங்காலம் 5 மணிக்கு எங்க டாடி வருவாரு. and evening 5 o'clock my father will come. அவர்தான் எங்க டாடி, நீங்க யாரோ என்னை விட்டுருங்க, என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு சொன்னாங்க. And you just don't disturb me, you just leave me, he is my dad. இவங்க எவ்வளவோ சொல்லி பார்க்கறாங்க, இல்ல நாங்க தான் உன்னை பெத்து எடுத்தவங்க, உனக்கு ஏதோ சம்பவிச்சிருச்சு, இல்ல நீ தான் என்னுடைய குழந்தைன்னு சொன்னாங்க. இல்லவே இல்ல, எங்க டாடி சாயங்காலம் வருவாரு, நீங்க பாருங்கன்னு சொன்னாங்க. They somehow said and convinced the child, but the child said that no, you are not my parents, my father will come in the evening. சாயங்காலம் வரைக்கும் இவர்கள் காத்திருந்து துக்கத்தோடு உட்கார்ந்திருந்தார்கள். And they waited and waited till ஆனா எல்லா அடையாளங்களையும் பார்த்த பொழுது அது அவருடைய பிள்ளை. And while they saw all the signs and exactly it was their child. உடனே அவர்கள் போலீஸ்ல போய் அவர்கள் ரிப்போர்ட் கொடுத்து அவர்களையும் அழைத்து கொண்டு வந்து விட்டார்கள். And they went and filed a police complaint and எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது சாயங்காலம் ஒரு ஆள் வந்தான். And while all the waiting a person came. அந்த வேகத்துல அந்த பிள்ளை அவனோடு போய் விட்டது. அந்த பிள்ளையை தூக்கி கொண்டான். அந்த பிள்ளை சேர்த்து வச்சிருந்த காசெல்லாம் எடுத்துக்கொண்டு அவன் புறப்பட்டான். And he went, he just came and took the child and he collected all the money and then he went. போலீசாரோடு போய் அவனை பிடித்தார்கள். And the police went and caught the person. அவனுக்கு கொஞ்ச நேரம் ட்ரீட்மென்ட் கொடுத்த பிறகு, after some treatment was given to him, அப்பதான் அவன் சொன்னான், இந்த பிள்ளையை நான் ஸ்கூல்ல இருந்து கடத்திட்டு வந்துட்டேன். And then he said that I kidnapped this child from the school. ரொம்ப அழகா இருந்தபடினால நான் இந்த பிள்ளையை கடத்தி கொண்டு வந்து எல்லாரும் அனுதாபப்படுவாங்கன்னு சொல்லி இந்த பிள்ளையோட ரெண்டு கண்களையும் நான் பிடுங்கிட்டேன். இப்போ அது குருடா இருந்து எனக்கு சம்பாதிச்சு கொடுக்குது இந்த வயசுலயே. And because that this child was very beautiful, that if I just take her and if I make her to beg, that other will empathize, and for that I made her blind and now she is. அருமையான நண்பனே, மனிதனும் தேவனுடைய சாயலிலே சிருஷ்டிக்கப்பட்டவன். ஆனால் இன்றைக்கு உலகத்தின் அதிபதியாகிய பிசாசு அவனுடைய மனக்கண்களை குருடாக்கி அவனை தகப்பன் என்று சொல்லும்படியாக இன்றைக்கு மனித சமுதாயத்தை பிச்சை எடுக்க வைத்துக் கொண்டிருக்கிறான். And beloved friend, even man was created in the form of God, but the ruler of the earth, the Satan, it has deceived and made the eyes blind of man, and it is making him to beg in this world. ஏன் மனிதன் தேவனோடு இருந்தானே இன்றைக்கு ஏன் வறுமையோடு காணப்படுகிறான்? And why man was with the Lord, but why now that he is found with much drought? தேவனுடைய சத்தம் கேட்டுக்கொண்டிருந்தானே இன்றைக்கு ஏன் அந்த சத்தம் அவனுக்கு கேட்கவில்லை? He was hearing the word of God and the sound of the Lord, but now he is not able to hear. Why? ஒவ்வொரு நாளும் இறைவனுடைய திருமுகத்தை தரிசித்தானே, ஏன்
இன்றைக்கு அந்த அனுபவம் மனிதனுக்கு இல்லை. And he had the vision about the Lord in those days, but now he is not having that. What is the reason? ஏன் இந்த மகிமையான சுவிசேஷத்தை அவன் அறிந்து கொள்ள முடியவில்லை? And why that he is not able to know about this glorious gospel? தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட இந்த சுவிசேஷத்தின் ஒளி அவனுக்கு மனிதனுக்கு பிரகாசமாய் இராதபடி அவனுடைய மனக்கண்களை பிசாசு குருடாக்கி விட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. And the Bible says that he who was created in the form of the Lord, that because he was not able to hear, the eyes of the mind of blind. பாவத்திலும் சாபத்திலும் அக்கிரமத்திலும் அநியாயத்திலும் கிடந்து வாழ்க்கையிலே பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கிற மனித சமுதாயத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேடி வந்தார். இன்றைக்கும் இந்த மாலை வேளையிலே இங்கேயும் அவர் தேடி வந்திருக்கிறார். And man who is caught with all sin and curse and desperation in his life and who was lost in life, Jesus Christ, he came and seeked of man, and in this evening time also he is here. அந்த படவை பலத்த சுழல் காற்று வந்து தாக்கினது. And the ship was attacked by great whirlwinds. அருமையான நண்பனே, உன்னுடைய வாழ்வில் எது வந்து உன்னை சந்தித்துக் கொண்டிருக்கிறது? And beloved friend, what is come and meeting in your life? சுமுகமாய் போய் கொண்டிருந்த உன்னுடைய வாழ்க்கை இப்பொழுது எப்படி காணப்படுகிறது? And you who are running an easy life, but how is your life found now? ஆசீர்வாதமாய் இருந்தாயே, இன்றைக்கு அந்த ஆசீர்வாதம் எங்கே? And you are having much blessings, but where is the blessing now? நிம்மதியாய் வாழ்ந்து கொண்டிருந்த அருமையான சகோதரியே, இன்றைக்கு உனக்கு அந்த நிம்மதி இருக்கிறதா? And you who are living a peaceful life, sister, do you have that peace now? உன்னுடைய வாழ்வில் ஏதோ ஒரு சுழல் காற்று வீசி விட்டது என்பதை நீ புரிந்து கொள். And understand that some kind of whirlwind has come and attacked your life. ஏசாயா 64 அதிகாரம் 6 வசனத்தை பார்க்கும் பொழுது ஒரு காற்று, அது அக்கிரமம் என்ற காற்று என்று வேதம் சொல்லுகிறது. And in the book of Isaiah chapter 66 verse 4, and it is said that 64:6 நாங்கள் அனைவரும் தீட்டானவர்கள் போல இருக்கிறோம், எங்களுடைய நீதிகள் எல்லாம் அழுக்கான கந்தை போல இருக்கிறது, நாங்கள் அனைவரும் இலைகளை போல் உதிர்கிறோம், எங்கள் அக்கிரமங்கள் காற்றை போல. ஒரு காற்று, அது அக்கிரமம் என்கிற ஒரு காற்று. a wind of iniquity. நல்லா இருக்கிற மனுஷன் திடீர்னு பாவத்துல சிக்கி விடுகிறார். A person who is good, but he's been caught in sin. நல்ல அழகாக பெற்று எடுத்து நீங்கள் வளர்க்கிறீர்கள். ஒரு குறிக்கப்பட்ட காலத்துக்கு பின்பு அவன் பாவ வல்லமையிலே சிக்கி தவிக்க ஆரம்பிக்கிறார். And a person who has been brought up well and he is fine, but suddenly he is caught by the sin and he is going forward. ஒருவேளை அது ஜென்ம சோகமோ, இல்லாவிட்டால் நண்பர்களுடைய வற்புறுத்தலோ, இல்லாவிட்டால் அவனுடைய அறிவோ, ஏதோ ஒரு வல்லமையிலே அவன் தாக்கப்பட்டு பாவியாய் மாறி போய் விடுகிறான். And might be because of his carnal natures or by the compulsion of the friend or by some situation that he's been caught in sin. வாழ்க்கையினுடைய லட்சியத்தை அடைய முடியாமல் வாழ்விலே தோற்று போகக்கூடிய அளவிலே அவனை பாவம் என்கிற ஒரு வல்லமை வந்து சந்திப்பதை நாம் பார்க்கிறோம். And without attaining the purpose of the life or without attaining the destination, the storm of sin is coming and attacking that person. பாவம் அது மரணத்தினுடைய ஒரு அறிகுறி. And sin, that is a sign of death. பாவம் மனிதனை தேவனை விட்டு இழுக்கக்கூடிய ஒரு சக்தி. Sin, that is a power that will draw a person off from God. பாவம் மனிதனை விட்டு வேறுபடுத்தக்கூடிய ஒரு வல்லமை. Sin, that is a power that will separate man from man. எப்பொழுது பாவம் ஒரு மனிதனுக்குள்ளே வருகிறதோ அப்பொழுது அவன் குடும்பத்தை விட்டு அவன் வெளியேற ஆரம்பிக்கிறான். At what time sin enters into a person, at that time he is departing off from his family. இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையிலே பாவம் அக்கிரமம் என்கிற காற்றுகள் வீசி உன்னுடைய வாழ்வினுடைய லட்சியத்தை தடுக்கிறதா என்பதை நீ சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு நேரம் இது. And today this is the time that where you have to think like whether sin and iniquity has entered into your life and separating you off from life. ஒரு மனிதன் சொல்லுகிறான் பாவம் என்கிற ஒரு சக்தி என்னை மேற்கொள்ளுகிறது என்று சொல்லுகிறான். A man is telling that sin, it is like a power that is coming and overcoming me. ரோமர் 7 அதிகாரத்திலே சொல்லுகிறான் நிர்பந்தமான மனுஷன் நான் யார் என்னை இந்த பாவ சரீரத்திலிருந்து விடுவிக்க முடியும் என்று கேள்வி கேட்கிறான். In the book of Romans chapter 7 he says that I am a critical man, who can deliver me from the sinful body. அந்த குடி பழக்கத்திலிருந்து அந்த அக்கிரமத்திலிருந்து அநியாயத்திலிருந்து கெட்ட பழக்க வழக்கத்திலிருந்து விடுதலை பெற முடியாமல் மனித சமுதாயம் தவிக்கிறது. அவன் லட்சியத்தை அடைய முடியாமல் தடுமாறுகிறான். And from his drunkard nature and from his sinful habits, from his evil doings, that he is not able to deliver himself and mankind is suffering thereby. அருமையான நண்பனே, உங்களில் எத்தனை பேர் பாவத்திலே கட்டப்பட்டிருக்கிறீர்கள்? And beloved friend, how many of you are caught in sin? தீய பழக்க வழக்கங்களிலே எத்தனை பேர் சிக்கி தவிக்கிறீர்கள்? And how many of you are caught in evil habits? பாவத்தினுடைய கொடூர தாக்குதல் எத்தனை பேரை பிடித்திருக்கிறது? And how many are attacked by the cruel attack of the sin? எத்தனை பேர் பாவ வல்லமையிலே சிக்கி விடுதலை பெற முடியாமல் தவிக்கிறீர்கள்? And how many of you are caught with the cruelty of sin and how many are not able to deliver from that? இந்த காற்று எப்பொழுது மனிதனை தொடுகிறதோ அப்பொழுது அவனுடைய பாதை மாறி போகிறது. What time this wind touches a person, at that time he slides off from his ways. அவன்
அவன் படிப்புக்காக போகிறான். He is going for his studies. பாவம் வந்த பொழுது அவன் படிப்பிலிருந்து வேறு இலக்கை அவன் வேறு ஒரு இலக்குக்காக திருப்பப்படுகிறான். And while sin comes and enters into him and he is turning his destination towards some other place. வேலைக்காக போகிறான், பாவம் குறுக்கிடுகிறது, அவன் வேலையில் இருந்து வெளியே போய் விடுகிறான். And he is going for a profession, but while sin comes he is diverting to another route. இன்றைக்கு நீங்கள் உங்களுடைய லட்சியத்தை நோக்கி பயணப்படுகிறீர்களா? And today are you proceeding towards your destination? ஏசாயா 41:29 இன்னொரு காற்றை குறித்து வேதம் சொல்லுகிறது. In Isaiah 41:29 it is told about another storm in the scripture. உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் பூமியிலே காற்றுகளை நீங்கள் பார்க்கலாம். சில நேரத்திலே சுழல் காற்று வீசும், சில நேரத்திலே தென்றல் வீசும், சில நேரத்திலே புயல் வீசும். இப்படி பலதரப்பட்ட சூழ்நிலையை பூமியிலே பார்க்கலாம். ஆனால் உன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் இந்த காற்று வீசுகிறதா என்பதை சிந்தித்து பார். And you can see different types of wind in this world. You can see breeze, you can see whirlwind, and you can see storm sometimes. But in your separate life, what kind of storm that you have in your life? ஏசாயா 41:29 விக்கிரகம் என்ற காற்று என்று வேதம் சொல்லுகிறது. இதோ அவர்கள் எல்லாரும் மாயை. விக்கிரகம் என்ற காற்று அந்த மனிதனை சந்திக்கிறது. And the storm of idol that meets a person here. ஒரு தீய சக்தி. And that is an evil power. அந்த விக்கிரகத்தின் வல்லமையை உன்னுடைய கண்களுக்கு புலப்படுவது இல்லை. And the power of the idol is not visible to your eyes. ஆனால் ஏதோ ஒரு வல்லமை உன்னை பின்தொடருவதை உணர்கிறாய். But you are feeling that some kind of power is following you. உன்னுடைய முன்னேற்றத்தை ஒரு வல்லமை தடுப்பதை நீ உணர்கிறாய். And you are realizing that there is something which is hindering your improvement. நீ படுத்திருந்தால் அந்த அறையிலே ஏதோ ஒரு சக்தி உலாவுவதை நீ பார்க்கிறாய். And if you are just lying down in the room, you are just feeling that something is attacking your sleep. சில நேரங்களிலே அந்த வல்லமை உன்னை அழுத்துகிறதை நீ உணர்கிறாய். And sometimes you are feeling pressurized, that power is coming and pressurizing you. மனிதனை முன்னேற விடாமல் இந்த விக்கிரகத்தின் வல்லமைகள், தீய சக்திகள், கண்களுக்கு புலப்படாத ஒரு சக்தி, விழுந்து போன ஒரு வல்லமை மனித சமுதாயத்தை அது தாக்கிக் கொண்டே இருக்கிறது. And the power of the idol or the evil powers or the power of darkness is attacking a person and making him sliding away. அது உன்னை நிம்மதியாக இருக்க விடாது. And that will not make you to have rest. 24 வருடங்கள் குறி சொல்லிக் கொண்டிருந்த ஒரு மனிதனை நான் சந்தித்தேன். And I just met a person who was telling sorcery for 24 years. 24 வருஷம் அவன் பூஜை பண்ணி இருக்கிறான். And he was enchanting and telling sorcery for 24 years. 24 வருஷம் அவன் அதை ஃபாலோ பண்ணிட்டே இருந்திருக்கான். 24 years he was following that in his life. அந்த ஆவி உள்ளே வரும், யார் வந்து முன்னால உட்கார்ந்தாலும் அவருடைய வாழ்க்கையை அவன் சொல்ல ஆரம்பிப்பான். And the power will work, and whoever comes and sit before him, and he will tell about their life. 24 வருஷமாய் தன்னை சேவித்த மனிதனை இப்பொழுது அது அழிக்க முற்பட ஆரம்பித்தது. And for 24 years the man was serving the evil power, but now the evil power started to kill him. அவனை சாப்பிட விடுறது இல்ல. And it will not let him to eat. அவனை தூங்க விடுறது இல்ல. And it will not let him to sleep. அவனை வேலைக்கு போக விடுறது இல்ல. And it will not let him to go for his work. வீட்ல சும்மா உட்கார விடுறது இல்ல. And it will not let him to be idle in the இந்த house. ஆவி போட்டு அவனை அலக்கழிக்க ஆரம்பித்தது. And the spirit will just drive him hard and make him go wrong. அவன் அதே சந்நிதிக்கு போய் பார்த்தான். And he just went to the same place again. ஆனால் அந்த ஆவி அவனை விட்டு விலகவில்லை. But the spirit didn't go off from him. ஏன் என்னை எப்பொழுது அலைக்கரிக்கிறாய் என்று அவன் கேட்டான். And why that you are causing me trouble and striving hard? அது நீ எனக்கு வேண்டும் என்று சொன்னது. And the evil said that you are wanted for me. 24 வருஷம் அதை சேவித்திருக்கிறான். ஆனால் அது அவனை அழிக்கத்தான் முற்பட்டதே தவிர அவனை வாழ வைக்க வழி சொல்லித் தரவில்லை. 24 years he was serving for the evil, but it put all its efforts to destroy but not to live. பிரியமானவர்களே, உங்களில் எத்தனை பேர் விக்கிரகம் இல்லாவிட்டால் விழுந்து போன தீய சக்தி, கண்களுக்கு புலப்படாத மனித குலத்துக்கு விரோதமான ஒரு வல்லமை என்னையும் என் வீட்டையும் என் பிள்ளைகளையும் என்னுடைய பிசினஸையும் தாக்குகிறது என்று எத்தனை பேர் உணர்கிறீர்கள்? And how many of you are realizing, beloved, that you have been caught with the power of idol, the power of darkness, the power which is not visible but still it is oppressing you and your family? நீதிமொழிகள் 25 அதிகாரம் 14 வசனத்திலே வஞ்சகன் ஒரு மழை இல்லாத காற்றுக்கு சமமானவன், கொடுப்பேன் கொடுப்பேன் என்று சொல்லுவான், கொடுக்கவே மாட்டான். And in Proverbs it is said that there is a deceiver that who will deceive, like telling that he will give and give but he will not give. பிரியமானவர்களே, நீங்களும் கூட உதவிக்கு எத்தனையோ நண்பர்களை தேடி போகிறீர்கள். And you too for help that you are seeking of different friends. உன்னுடைய உறவினர்களை போய் பணம் கேட்டு பார்க்கிறாய். And you are just going to relatives and asking money. எத்தனையோ வேறிடத்திலே நீ உதவியை தேடி போகிறாய். And many ways that you are going for help. உன்னிடத்தில் வீடு வாசல் இருந்தால் கொடுப்பார்கள். And if they have house and all things they will give. அதெல்லாம் நீ இழந்து விட்டால் யாராவது கொடுக்கறானா? And if you have lost all the things, will they give you? காலையிலே வா என்று சொல்வான். They will say come in the morning. மாலையிலே வா என்று சொல்வான். They will say come in the evening. நேத்து தான் ஒருத்தன் வாங்கி கொண்டு போய் விட்டான் என்று சொல்வான். They will say yesterday only somebody brought the money. ஒரு நாள் முன்னால வந்திருந்தா உனக்கு கொடுத்திருப்பேன்னு சொல்வான். One day if you have come prior I would have given it to you. இப்படி தான்
உன்னிடத்துல மனிதர்கள் பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். Similarly, man will just talk with you. இது ஒரு காற்று. This is a kind of wind. உங்களுக்கு தெரியாது. You will not know this. இங்கே வீசிக்கொண்டிருக்கிற காற்று உங்களுக்கு தெரிகிறதா? And the wind which is just coming here, are you knowing that? இப்பொழுது நீங்கள் காற்றை சுவாசித்துக் கொண்டிருக்கிறீர்கள், அது உங்களுக்கு தெரிகிறதா? And you are just breathing the wind, or you just seeing that? இதுபோல உங்களை அறியாத அளவிலேயே உங்களை பலவிதமான சக்திகள் அலக்களித்துக் கொண்டிருக்கிறது. And in similar way, there are many invisible powers that without your knowledge they are attacking you. மனிதனை தேடி, உறவினனை தேடி, நண்பனை தேடி நீ எவ்வளவோ போனாய், யார் உனக்கு உதவி செய்ய முடிந்தது? To seek of men, to seek of friend, to seek of relatives, you went and seek for, but who helped you? யோபு 1 அதிகாரம் 19 வசனத்தை நீங்கள் பார்த்தால், and in the book of Job chapter 1 verse 19, திடீரென்று ஒரு காற்று வீசினதாம். and suddenly a wind occurred. அந்த காற்று நேரடியாக வந்து ஒரு வீடின் மேலே மோதியது. And the wind straightly came and hit in a house. அந்த வீடு அப்படியே இடிந்து விழுந்து விட்டது. And the wind made the house to slide off. அதுக்குள்ள இருந்த எல்லா பிள்ளைகளும் அப்படியே மரித்து போய் விட்டார்கள். And all the children and young men in the house died. ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த அந்த வீட்டில் உள்ள 10 பிள்ளைகளும் ஒரு சில வினாடியிலே அப்படியே மரித்து போய் விட்டார்கள். All the 10 children in that household, suddenly they died. இந்த காற்று என்ன செய்தது என்பதை யோசித்து பாருங்கள். And just think that what this wind did in their life. ஏன் கொடூரமான மரணங்கள்? Why cruel and sudden deaths? ஏன் எதிர்பாராத விதமான ஒரு முடிவு? Why unexpected ends? திடீரென்று உங்களுடைய குடும்பத்தை சேர்ந்த ஒரு சிலர் வாழ்க்கையை இழந்து விடுகிறார்களே, எப்படி? Suddenly some people in your family, they are losing their life. Why? எப்படி அந்த அனுபவம் வந்தது? How that experience came? ஒரு இடத்திலே இறைவனை ஆராதிக்கும்படியாக ஒரு கூட்டத்தார் போய் கொண்டிருந்தார்கள். And one group of people were going in a place to worship the Lord. தாய், தகப்பன், அவருடைய மகன், அவருடைய பிள்ளை எல்லாம் மொத்தமாக புறப்பட்டு போனார்கள். And the mother, father, the son and the daughter and all, everybody went forth. தேடி போனது இறைவனை. And they went and seek of the Lord. ஆனால் போகிற வழியிலே ஒரு லாரியிலே அவர்கள் போன சுமோ இடித்து விட்டது. But on the way, the sumo in which they went was met with an accident with the lorry. இந்த சுமோ போய் அந்த லாரியில அந்த டீசல் டேங்க்ல போய் மோதி விட்டது. And the sumo went and hit the diesel tank of the lorry. மோதின வேகத்துல தீப்பிடி அந்த டேங்க் வெடித்து தீப்பிடித்து விட்டது. And the moment it hit, the tank bursted and fire caught. இருந்தவங்க வெளியே வரவே முடியல. And the people inside the vehicle were not able to come out of the அந்த vehicle. சுமோ முற்றுமா எரிஞ்சிருச்சு, லாரி எரிஞ்சிருச்சு. லாரியில இருந்தவங்க தப்புனாங்க. கடைசில அந்த சுமோல இருந்தவங்க வெறும் சாம்பலா தான் வெளியே வந்தாங்க. The sumo and the lorry all burnt, and the people in the lorry they came out, but all who were in the sumo were turned into ashes. வண்டியோட நம்பர் பிளேட்டை வச்சு யாருன்னு கண்டுபிடிச்சு அந்த சாம்பலை எடுத்து அடக்கம் பண்ணாங்க. And they, the number plate they found who was in the vehicle, and they buried them. அருமையானவர்களே, உங்களுடைய வீடுகளிலும் உங்களுடைய குடும்பத்திலும் நீங்கள் நேசித்தவர்களை அழிக்கும்படியாக இப்படிப்பட்ட மரணம் என்கிற கொடூர காற்று உங்களுடைய குடும்பத்திலும் வீசி இருக்கலாம். உங்களுடைய குடும்பமும் கூட சிதைந்து போயிருக்கலாம். And beloved, in your family too, there might be some whirlwinds or storms which would have occurred in your life and would have slain or killed your beloved ones in your family. அந்த வீட்டின் மேல் மோதியது என்று வேதம் சொல்லுகிறது. And the scripture says that the wind came and hit the house. எபிரேயருக்கு அந்த நிருபக்காரன் சொல்லுகிறான், வீடு ஒரு நம்பிக்கையை காட்டுகிறது என்று சொல்லுகிறார். And for the Hebrews that he tells that, and the house it tells about the hope. இந்த காற்று உன்னுடைய நம்பிக்கையை அசைத்து விடுகிறது. And this wind it comes and shakes your hope. உலகத்தின் மேல் உள்ள நம்பிக்கையை அசைத்து விடுகிறது. And it comes and shakes the hope of this world. உன்னை குறித்த தன்னம்பிக்கையை அசைத்து விடுகிறது. And the self confidence of yourself it shakes that. ஆண்டவர் மேல் உள்ள நம்பிக்கையை உனக்கு அசைத்து விடுகிறது. And the hope or the trust in the Lord it shakes that. இன்றைக்கு நீ விரக்தியின் உச்சியிலே போய் விட்டாய். And you have just gone to the peak of stress. உனக்கு இப்பொழுது வாழ்க்கையிலே ஒரு புலம்பல். And you have a lamentation in your life. யார் எனக்கு உதவி செய்ய முடியும்? Who can help me at this time? ஏன் இப்படி நடந்தது? Why such things happen? இறைவன் என்று ஒருவர் இருக்கிறாரா? And is there anybody who is Lord? அப்படி இருந்தால் இப்படி நடக்குமா? If so, why such things are happening? பிரியமானவர்களே, வாழ்க்கையிலே நீ எந்த காற்றினாலே நீ சந்திக்கப்பட்டு சீரழிந்து கொண்டிருக்கிறாய் என்பதை சிந்தித்து பார். And beloved, just think for a moment that in your life that with what kind of wind that you're caught and you're being oppressed. உன்னுடைய நம்பிக்கை தகர்ந்து போய் விட்டது. And all your hopes have got shattered. வருங்காலத்தை குறித்த நிச்சயம் உன்னை விட்டு போய் விட்டது. And the hope about the righteous things have gone. உன்னுடைய பிள்ளைகளை நீ இழந்து விட்டாய். And you have lost your family. பாருங்கள், மனிதன் எவ்வளவு கொடூரமான வல்லமையினால் தாக்கப்பட்டு சிக்கி தவிக்கிறான் என்பதை சிந்தித்து பாருங்கள். And you just think for a moment that how man has been caught with such types of winds and யாக்கோபு நிருபக்காரன் தன்னுடைய 1 அதிகாரம் 6 வசனத்திலே தந்திரம் சந்தேகம் என்கிற ஒரு காற்றை சொல்லுகிறார். And the book of James chapter 1 verse 6, and that is about that is being told about a whirlwind which is doubt. அவனுக்கு சந்தேகம் என்கிற ஒரு காற்று. And he had a wind called doubt. சந்தேகம் என்கிற காற்று இன்றைக்கு மனிதனுடைய உள்ளத்திலே புகுந்து அவனை அலக்கழிக்கிறது. And the wind of doubt is just being caught in a person and it is making him to strive hard. புருஷனுக்கு மனைவி மேல பயங்கரமான ஒரு சந்தேகம்.
And the wife will have a great doubt about the husband. மனைவிக்கு புருஷன் மேல ஒரு பெரிய சந்தேகம். The husband will have a great doubt about the wife. பெற்றோர்களுக்கு தங்கள் பிள்ளைகள் மேல பயங்கரமான ஒரு சந்தேகம். The parents will always have a doubt about the children. இப்ப காலம் மாறி பெற்றோர் மேல பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய சந்தேகம். But now the time has changed and the children are doubting about the parents. எல்லாருக்கும் நண்பர்களை குறித்த ஒரு பெரிய சந்தேகம். And some will have doubt about the friends. இப்படி சந்தேகம் இன்றைக்கு மனிதனுக்குள்ளே புகுந்து எத்தனையோ குடும்பங்கள் ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் சிதைந்து சீரழிந்து போய்விட்டது. And many people have been caught with this spirit of doubt and many family have got shattered because of this. ஏன் இந்த வசனத்தோடு கர்த்தர் இன்றைக்கு பேசுகிறார்? Why? With this verse the Lord is speaking right now. அருமையான சகோதரனே சகோதரியே, உனக்குள்ளும் இந்த காற்று வீசிக்கொண்டிருப்பதை ஆவியானவர் உணர்கிறார். And beloved brother and sister, the spirit of God feels that in you also this wind is being caught. யாரை பார்த்தாலும் உனக்கு ஒரு சந்தேகத்தினுடைய வல்லமை வருகிறது. And whosoever you look at, but you are looking them with a doubt. நல்லவர்களை பார்த்தாலும் உனக்குள்ளே அந்த காற்று வீசிக்கொண்டே இருக்கிறது. And even looking at the good people, this wind still is blowing in you. ஒரு ஆள் உன்னை திரும்பி பார்த்து விட்டால் அன்றைக்கு ஏதோ சம்பவிக்கும் என்று நீ சந்தேகத்திலே உச்சிக்கு போய் விடுகிறாய். If a person is looking at you, you are going to the peak of the doubt that something will happen in your life. இன்றைக்கு எத்தனை பேர் சந்தேகம் என்ற காற்றிலே சிக்கி வாழ்க்கையிலே முன்னேற முடியாமல் தடைபட்டுக் கொண்டிருக்கிறீர்கள்? And how many are caught with the wind of doubt and are not able to lead in life? இன்றைக்கு வேதத்தில் நீங்கள் பார்த்தால் சந்தேகப்பட்ட அநேகரை நீங்கள் பைபிளில் பார்க்கலாம். And you can read many people in the Bible that who had doubts. இன்றைக்கு நீங்கள் சந்தேகத்திலே தாக்கப்பட்டிருக்கிறீர்களா? And are you being caught in doubts? ஒருவேளை உங்களுடைய சந்தேகம் உண்மையா இருக்கிறது போல காணப்படலாம். ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், சந்தேகம் என்கிற ஒரு காற்று உன் குடும்பத்திலே புகுந்து விட்டது என்பதை நீ புரிந்து கொள். Might be you might have the appearance that the doubt what you have might be true, but you have to understand that the wind of doubt has come into your life. ஆமை புகுந்த வீடு தேராதுமா, அதுபோல சந்தேகம் புகுந்துச்சுனா வீடு, அந்த குடும்பம், சபை ஒன்றுமே தேராது. And if doubt enters into your family, and that the family shall never flourish. சந்தேகம் உங்களுடைய வாழ்க்கையில வந்திருக்கிறதா? And do you have doubt in your life? 10 மணிக்கு போறான், 10:30க்கு திரும்பி வந்துறான். 10 o'clock if you go, 10:30 you can come back. ஏன்னா அவனுக்கு ஏதோ ஒரு சந்தேகத்துல வந்துறான். Because he is coming in a doubt. 15 நிமிடம் லேட்னா அவனால எங்க வீட்ல உட்கார முடியல, செல் எடுத்து அவங்க ரெடி ஆயிடுறாங்க. And 15 minutes if there is no response, they are taking the cell and getting ready. இது நீங்க நினைக்கிறீங்க ஏதோ ஒரு பெரிய இன்வெஸ்டிகேஷன்ல நீங்க CBI ல இருக்கீங்கன்னு. அப்படி அல்ல, உனக்குள்ள ஒரு காற்று வீசுது என்பதை நீ சிந்தித்துக் கொள்ள வேண்டும். And you are thinking like you are in a CBI investigation, but you have to understand that it is a wind called doubt. உன்னை ஏதோ ஒரு வல்லமை தாக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த காற்று உன்னை அக்கறை போக விடாது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். Some kind of power has attacked you and that power will never make you to go ashore. எபேசியர் 4:14 பார்க்கும் பொழுது, in Ephesians 4:14 while we read, தந்திரமான போதகம் and a cunning or a deceiving preach, வித்தியாசமான உபதேசங்கள் இது இன்றைக்கு மனிதனை சந்தித்துக் கொண்டே வருகிறது. and different kinds of doctrines, and it is meeting person. இன்றைக்கு மனிதன் எது உண்மை, எது பொய், எது சரி, எது மெய் என்பதை தேடி அவன் அலைகிறான். ஆனால் இந்த தந்திரமான உபதேசங்களும் தந்திரமான வல்லமைகளும் அவனை குழப்ப ஆரம்பிக்கிறது. இது ஒரு காற்று, சபையை சந்திக்கக்கூடிய ஒரு காற்று. And today man is seeking towards truth, and he is trying to differentiate what is truth and what is lies, but he is not able to find because he is caught with the spirit of deceiving, and this is a kind of wind. இந்த கப்பல்ல இந்த காற்றுகள் வீசினால் ஒரு கப்பல் என்ன ஆகும்? And if such a kind of wind blows in a ship, what will happen? நிலையில்லாத மனித வாழ்விலே இந்த காற்று வீசினால் அவன் என்ன செய்வான்? And a person or a man who is having a firmless life, if this wind comes, what will happen to him? தாக்கு பிடிக்க முயற்சிக்கிறான். And he is trying to withstand, ஆனால் நங்கூரம் இல்லை. but no anchor. அவனுக்கு வாழ்க்கையிலே நிச்சயம் இல்லை. And no stability in life. அவன் சூசைட் பண்ணி விடுகிறான். He is committing suicide. வாழ்க்கையை முடித்துக் கொள்கிறான். He is finishing his life. வீட்டை விட்டு ஓடி விடுகிறான். He is running away from the house. ஊரை விட்டு ஓடி விடுகிறான். Running away from the city. இந்த பகுதியே எனக்கு வேண்டாம் என்று போய் விடுகிறான். He is running, I don't want this part. பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுடைய லட்சியத்தை அடைய முடியாதபடி இந்த காற்றுகள் வீசுகிறதா? And beloved, in your life all these winds blowing that you are not able to attain the destination. சில காற்று வீசும் பொழுது கடவுளே இல்லை என்று சொல்லுங்க. And some wind blows that they're telling that there is no God. 1 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே பயங்கர காற்று வீசினது. முடிவிலே கர்த்தர் இல்லை. And 1 Kings chapter 9 verse 11, a great storm and whirlwind occurred. At the end they said there is no God. இன்னைக்கு கடவுளே இல்லைன்னு சொல்லிறான். And they're telling that there is no God. தேவன் இல்லை என்று மதிகேடன் சொல்லுகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. The Bible says that the fool uttered that there is no God. ஆனால் அதே வேதம் சொல்லுகிறது, the same scripture says, சில காற்று அடிக்கும் பொழுதுதான் அந்த வார்த்தையை அவன் உச்சரிக்க ஆரம்பிக்கிறான். only when the wind comes that he is uttering all these words. ஏன்
விசுவாசிகள் குடும்பங்களையும் கூட இந்த காற்று சந்திக்கும் பொழுது விசுவாச கப்பல் உடைந்து போகிறது. And why even the believers house while that met with this wind, the ship of faith or the ship of faith. 48ஆம் சங்கீதம் 7ஆம் வசனத்திலே நீங்கள் இந்த வார்த்தைகளை பார்க்கலாம். And 48th Psalm 7th verse you can read these verses. இப்படி அக்கறைக்கு போய் கொண்டிருந்த அந்த குறிக்கப்பட்ட நபர்களோடு அந்த காற்று மோதின பொழுது அவர்கள் தடுமாற ஆரம்பித்தார்கள். And while they were certain people were going ashore while they were attacked by this whirlwind and they were striving. காற்று வேகமாக மோத ஆரம்பித்த உடனே பெரிய அலைகள் கொந்தளிக்க ஆரம்பித்து விட்டது பிரியமானவர்களே. And while the storms came and forcefully hit the ship and great waves occurred below. ஒரே மனிதனை இந்த வல்லமைகள் ஒன்று சேர தாக்கி ஒன்றுமில்லாமல் மாற்றிவிட அது முயற்சிக்கிறது. And all the power together it just went and hit and it wanted to make the person nothing. இரண்டாம் சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது இந்த அலைகள் மரண அலைகள் என்று வேதம் சொல்லுகிறது. And 2 Samuel chapter 2 verse 25 and we can read that it is said that and these waves are the waves of death. இரண்டாம் சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் இந்த வார்த்தையை நீங்கள் பார்க்கலாம். And 2 Samuel chapter 22 verse 5 we can see this மரண அலைகள். அலைகளுக்கு பேரை பாருங்க, மரண அலைகள். and the waves of death. இன்னைக்கு நாடுகளை சில புயல்கள் தாக்குறது, ஒவ்வொன்றுக்கும் ஒரு பேர் வச்சிருக்காங்க. And many storms occurred and many destroyed nations and they have named those storms. ஜப்பான்ல ஒரு புயல் தாக்கினது, அதுக்கு பெயர் ஒன்று வைத்திருக்காங்க. A storm attacked Japan, they have named for that. அமெரிக்காவில் ஒரு புயல் தாக்கினது, அதுக்கு ஒரு பேர் வச்சிருக்காங்க. America was hit by a storm, they had named the storm. வேதத்துல அப்போஸ்தலர் நடபடிகள்ல ஈரோ குளித்தோன் என்கிற ஒரு பெரிய காற்று புயல் ஒரு கப்பலை வந்து தாக்கினது. And in the Bible we can read that it is a kind of a storm which hit the ship. உங்களுடைய வாழ்க்கையில என்ன புயல் தாக்கி கொண்டிருக்கிறது? And what kind of a storm is attacking your life? மரண அலைகள். And the waves of death. இந்த மரண அலை வரும் பொழுதுதான் அவன் தூங்க மாட்டேங்கிறான், எழும்பி உட்கார்ந்து கொள்றான். And only when the waves of death comes to a person that he's not sleeping, he's just getting up. லைட் போட்டுட்டே தூங்கிட்டு இருக்கான், உட்கார்ந்துட்டு இருக்கான். And he's putting the light and then he's sitting down. அவனுக்கு ஒரு மரண பயத்தின் ஆவி. And the spirit of the fear of death. நான் இருக்கிற இடத்துல ஒரு பெரிய டாக்டர் இருக்கிறார். And the place where I am, there is a big great doctor. அவர் ஒரு child specialist. He's a child specialist. பெரிய பணக்காரர். And he's a rich man. நான் அவரை போய் பார்த்தேன். I just went and met him. அவருக்கு பிள்ளைகள் ஒன்றுமே கிடையாது. And he had no children. நல்ல வசதியான மனுஷன். And he had all he's a rich man. அவருக்கு நான் என்ன ப்ராப்ளம் சொல்லுங்க, பிரேயர் பண்ணலாம்னு கேட்டேன். And I just asked him, what is your problem, let me pray for you. ஒண்ணும் இல்ல, நல்லா தான் இருந்தேன். And nothing, but I was good only. திடீர்னு எங்க வீட்ல வரிசையா ஒரு 4-5 பேர், அண்ணன் தம்பி அக்கா பிள்ளைங்க அப்படி இப்படின்னு கொஞ்சம் பேர் செத்துட்டாங்க. And suddenly in my family, brother and children and many died. ஒரே வருஷத்துல 2 வருஷத்துக்குள்ள ரொம்ப பேர் செத்ததுனால எனக்கு ஒரு அட்டாக் மாதிரி ஒரு பயம், எப்ப நம்ம செத்துருவோமோன்னு ஒரு மரண பயம். And within 1 or 2 years many died, and so I'm having the fear of death, that when I'm going to die. அவனே அந்த அவ்வளவு பெரிய டாக்டர், அந்த படிப்பை வச்சு அந்த மரணத்தை அவரால அந்த மரண பயத்தை ஒண்ணும் பண்ண முடியல. Such a great doctor, but with his studies he's not able to recover from the fear of death. வந்தவனுக்குலாம் இன்ஜெக்ஷன் போட்டுறியே, இதுக்கு போட முடியுமா? And for all the people that you are putting injection, whoever cometh, but can you put injection for this? மரணம் மனிதனை நோக்கி வந்து கொண்டிருக்கிற ஒரு பெரிய சக்தி. And death is a great power which is coming towards man. இதை ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைப்பட்ட ஜனங்களை விடுவிக்கும்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரணத்தை மனிதனுக்காக சந்தித்தார். And Lord Jesus Christ, he met and then he faced that in order to deliver people who were caught with the fear of death. யூதாவிலே 13ஆம் வசனத்திலே அமளியான கடல் அலைகள், அவமானம் என்ற ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. And in the book of Jude verse 13 it is said that and about a whirlwind or a storm wind. ஒண்ணுமே செய்ய முடியலன்னா கெட்ட பெயரை தூக்கி விட ஆரம்பிச்சான். And if he's not able to do anything, he's just putting some blaming some wrong names. அவனை வின் பண்ண முடியலன்னு சொன்னா அவனை பத்தி தாறுமாறான அசிங்கமான வார்த்தைகளை சொல்ல ஆரம்பிச்சான். And if he's not able to win over him, but then after that he's just putting some wrong blame on him. அவங்க பிள்ளைகளை குறித்து, புருஷனை குறித்து, மனைவியை குறித்து, குடும்பத்தில் உள்ளவங்களை குறித்து அவமானமான வார்த்தைகளை எழுப்பி விடுகிறார்கள். இது ஒரு அலை, உன்னை சந்தித்து சீர்குலைய வைக்கக்கூடிய ஒரு சக்தி. About the family, about the children, about different things that he's blaming and giving wrong accusation, and this is a kind of a wind. நீ செய்யாத ஒரு குற்றத்தை, and the blame or the thing which you have not not பார்க்காத ஒரு காரியத்தை, and the thing that which you have not seen, நீ தலையிடாத ஒரு பலியை, and the something that which you have not interceded, உனக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு காரியத்தை, and some incidences which is not connected to you, உன் கற்பனையிலேயே மைண்ட்ல எப்பொழுதே வராத ஒரு காரியத்தை உன் மேல சொல்லிடுவாங்க. something which has not come to your imagination, but they will blame that unto you. நல்லா இருந்த உனக்கு அதுக்கு பிறகு நிம்மதியே இருக்காது, சாப்பாடே எடுக்காது, அப்படியே நீ சோர்ந்து
விடாய்த்து துக்கப்பட்டு ஒரு ஓரத்துல உட்கார்ந்துருவ. And you who were good for all this time, after hearing that, you will not have food and you will just go wearied and you will just go and sit in a place. உடனே சொல்லுவாங்க, பாரு உண்மையா இருக்கறனால தான் இவனால சாப்பிட முடியல. And because that he is not true, that he is not eating well. தப்பு இருக்கறனால தான் தைரியமா போக முடியல. And because that he is having something wrong, he is not able to go bold. தாங்காம கூனி குறுகி போய் கிடக்குறான். இவன் பழியை இன்னும் கொஞ்சம் அதிகரிப்பான். கடைசில அவன் வாழ்க்கையில விரக்திக்கு போய் சேர்ந்தான். And he is not able to bear the insult, and that is why he is like this. But this person will increase the accusation and he will go. அவமானம். இன்னைக்கு எத்தனை குடும்பங்கள் இந்த அவமானத்திலே சிக்கி தவிக்கிறது? How many families are caught with this kind of reproach? ஒவ்வொரு பிள்ளைகளை குறித்த, ஒவ்வொரு குடும்பத்தை குறித்த அவமானங்களை தாங்கிக் கொள்ள முடியாமல் எத்தனை குடும்பங்கள் சிதைந்து போய் காணப்படுகிறது? And how many families are getting shattered because they are not able to bear all these reproaches and insults? அக்கறைக்கு போக விடாமல், உன் வாழ்வின் லட்சியத்தை அடைய முடியாமல் உன்னை தடுக்கக்கூடிய சக்திகள். And these are the powers, or these are the whirlwinds which will hinder you, that you should not go to this destination. நான் சொன்னதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில இந்த காற்று அடிச்சிருக்கான்னு நீங்க இப்ப செக் பண்ணிட்டே வர்றீங்கன்னு நினைக்கிறேன். And I believe that you are all checking yourself that whether these wind have occurred or நீ மனிதனாய் இருந்தால் இந்த காற்றில ஏதாவது ஒரு காற்று உன்னை சந்தித்துக் கொண்டுதானே இருக்க வேண்டும். And if you are a man, definitely any one of this wind would have occurred in your life. நீ மனிதனாய் இருந்தால் காற்றை சுவாசிக்கிறாய். அதுபோல நீ மனிதனாய் இருந்தால் இப்படிப்பட்ட ஏதாவது ஒரு சக்தி உன்னை ஏதோ ஒரு ரீதியில வந்து தாக்கி விடுகிறது. And you are a man, you are inhaling the wind, and in similar way that some kind of or any of these winds would have occurred and attacked your life. 88ஆம் சங்கீதம் 7ஆம் வசனத்திலே அலைகள் வருத்தத்தை உண்டு பண்ணுகிறது என்று சொல்லப்படுகிறது. 88 Psalm 7th verse it is said that these winds or storms will cause desolation. மனிதன் வருத்தத்திலே சிக்கி தவிக்கிறான். And man has been caught with the distress. அந்த வருத்தம் இருதயத்தை ஒடுக்குகிறது. And this distress is oppressing his life. அந்த கவலை அவனுடைய இருதயத்தை ஒடுக்கி இன்னைக்கு பாருங்க இருதயம் பலவீனப்பட்டவர்கள் அநேகர் இருக்கிறார்கள். And this worry is oppressing the heart and the mind, and today we can see many people who are weak in the heart. ஆனபடியால் தான் இயேசு கிறிஸ்து வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று அன்றைக்கு மாத்திரமல்ல இன்றைக்கும் இந்த நகரிலே அவருடைய சத்தம் தொனிக்கிறது. And that is why Jesus Christ not only in that day he said, but today even his voice is coming that all those who carry heavy laden come unto me, I shall give you rest. சபிக்கப்பட்ட இந்த பூமியிலே மனிதன் வருத்தத்தை சுமந்து கொண்டிருக்கிறான். அவனுடைய பாரத்தை நீக்கும்படியாகவே இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அவனுக்காக வருத்தத்தை சுமந்து தீர்த்தார். And in this cursed world man is carrying all his burdens, but Jesus Christ he bore on all the sin and all the burdens in the cross for the sake of man. அப்போஸ்தலர் 27:41 கப்பலின் பின்னணையத்தில் வந்து அந்த காற்று தட்டியது. In Acts of Apostles chapter 27 verse 43 we can read that the ship came and hit in the back of the கப்பல்ல பின்னணியத்தில் வந்து அது தாக்கினது. And in the back of the ship the wind came and attacked. உன்னுடைய வாழ்க்கையில என்ன பேக்ரவுண்ட் இருக்கோ அதை தகர்க்க பிசாசு முற்படுவான். And what kind of background that you have in your life to shatter that, Satan will come forward. உன்னுடைய வாழ்க்கையில சப்போர்ட் எதுவோ அதை அசைக்க பிசாசு முற்படுவான். And what kind of support you have, that the Satan will try to shatter. உன்னுடைய பேக்ரவுண்டை உடைத்து விட்டால் உன்னை தனிமரமாய் மாற்றி விடலாம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறான். And he is just thinking that if he just shatters the backbone that you will just go alone. பிரியமானவர்களே இப்படிப்பட்ட காற்றும் இப்படிப்பட்ட அலைகளும் இருந்த பொழுது அந்த சீசர்கள் தடுமாறி கொண்டிருந்தார்கள். And beloved, while such a kind of storm, such a kind of wind occurred, these disciples they were striving hard. அவங்களால ஒண்ணுமே செய்ய முடியல. They were not able to do anything. எழும்பி உட்கார்ந்து கத்தி பார்த்தாங்க. And they just went and rose and they just shouted. எழும்பி உட்கார்ந்து தண்டு வலித்து பார்த்தார்கள். And they just went and they just waved the boats. மறுபடி எப்படியாயினும் கரை சேர வேண்டும் என்று அவர்கள் முயற்சி எடுத்து பார்த்தார்கள். Again and again they put their effort to go ashore. ஆனால் கொந்தளிப்பு அதிகரித்துக் கொண்டே இருந்தது. But the waves were increasing and increasing. துன்மார்க்கன் கொந்தளிக்கிற கடலை போல இருக்கிறான். துன்மார்க்க வல்லமைகள் உன்னுடைய குடும்பத்தை தொட்டுக் கொண்டிருக்கிறதா என்பதை சிந்தித்து பார். And the wicked is like the storming sea, or the wicked powers that are attacking your family. Just find about that. மனுஷனுக்கு விரோதமாய் எழும்பக்கூடிய கடைசி காலங்கள். And these are the last days where man is going to raise against man. அவன் எவ்வளவோ பிரயாசப்பட்டார். They put all their efforts. ஆனால் கடைசியிலே அவர்கள் இயேசுவை கூப்பிட ஆரம்பித்தார்கள். But finally they called unto Jesus. அருமையான நண்பனே, இதுவரை உன்னுடைய வாழ்விலே வீசின காற்றுகளுக்கு பரிகாரமாக நீ மந்திரத்தை தேடி போயிருக்கலாம். And beloved friend, for all the winds which blowed in your life, for all the recompensation, you might have seek many things in your life. உன்னுடைய வாழ்க்கையிலே வீசின வியாதி என்கிற அந்த காற்றுக்கு பரிகாரமாக நீ மருத்துவர்களை தேடி போயிருக்கலாம். For the recompensation of the disease which came like a wind in your life, you might have seek physicians. உன்னுடைய வாழ்க்கையிலே ஏதோ ஒரு காரியத்தை சாதிக்க வேண்டும் என்று சொல்லி உன்னுடைய வாழ்க்கையிலே வீசின காற்றுகளுக்கு மத்தியிலே நீ அரசியல்வாதிகளை தேடி போயிருக்கலாம். And amidst the storms and winds in which occurred in your life
in the midst of the life, you might have sought many politicians. உன்னுடைய வாழ்க்கையிலே உள்ள பிரச்சனைகளுக்கு பரிகாரமாக உன்னுடைய குல தெய்வங்களை நீ நாடி போயிருக்கலாம். As a cure for all the problems which occurred in your life, you might have sought your divine gods and you would have gone forward. இல்லாவிட்டால் நீ யோகாவை நீ பயிற்சிவித்துக் கொண்டிருக்கலாம். Or might be you might have practiced yoga. இல்லாவிட்டால் ஆழ்நிலை தியானத்துக்குள்ள நீ போயிருக்கலாம். Or some kind of meditations you might have done. என்னென்ன முயற்சி எடுத்தும் உன்னுடைய வாழ்விலே வீசின காற்றை உன்னால் தடுத்து நிறுத்த முடிந்ததா? And different kinds of efforts you put, but are you able to stop the wind which occurred in your life? நீங்கள் அறியாதிருக்கிற ஒருவர் உங்கள் நடுவிலே இருக்கிறார் என்று யோவான் சானகன் சொன்னார். ஆனால் நாங்கள் இன்றைக்கு சொல்லுகிறோம், நீங்கள் இப்பொழுது கேட்டுக்கொண்டிருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய நடுவிலே இருக்கிறார். அதை விசுவாசிகள் கரங்களை உயர்த்துங்கள் பார்க்கலாம். Hallelujah. ஆம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இன்றைக்கும் கிரியை செய்து வருகிறார். And Jesus Christ yesterday, today and forever, and he is an unchanging God, and even today he is here. அவருடைய வார்த்தையிலே மாற்றமில்லை. And there is no change in his words. அவருடைய வல்லமையிலே மாற்றமில்லை. There is no change in his power. அவருடைய வசனங்களிலே மாற்றமில்லை. There is no change in his words. அவருடைய செயல்களில் மாற்றமில்லை. There is no changes in his works. இன்றைக்கும் அவர் அப்படியே கிரியை செய்யக்கூடிய தேவனாய் இருக்கிறார். And today to work as such he is mighty enough. அவர்கள் எவ்வளவோ முயற்சி எடுத்தும் கடைசியாக இயேசுவை கூப்பிட ஆரம்பித்தார்கள். And they put all their efforts and finally they called unto Jesus. நீங்களும் கூட இந்த இடத்துல உட்கார்ந்திருக்கிறவர்களை பார்த்தால் எல்லாரும் பல விதங்களிலே முயற்சி எடுத்து ஒன்றும் முடியாமல் கடைசியாக ஆண்டவரை பிடித்தவர்கள். And you are also people like you would have seek for different efforts and finally you have caught Jesus. மனிதனை மாற்றக்கூடியவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. And Jesus Christ is the one who could change man. மனித வாழ்வை தூக்கி எடுத்து நிறுத்தக்கூடியவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. Jesus Christ is the one who could take and lift the life of man. விழுந்து போன கூடாரத்தை தூக்கி எடுத்து நிறுத்தக்கூடிய சக்தி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. And Jesus Christ is a power or the thing that which could lift the fallen house. தடுமாறி கொண்டிருக்கிற மனிதனை நிறுத்தக்கூடிய நிலைநிறுத்தக்கூடிய சக்தி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. The power of Jesus Christ, and he is the one who could make a person stand firm and who is striving hard. எந்த இருளில் சிக்கின மனிதனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. Jesus Christ, and he is the light that who could brighten any person who is caught in darkness. அங்க இயேசு இருந்தார். எவ்வளவோ மணிக்கணக்காக பிரயாசத்துக்கு பின்பு அவரை போய் கூப்பிட ஆரம்பித்தார். After a lot of efforts and after efforts after many hours they called unto Jesus. அருமையான நண்பனே, நீயும் கூட உன்னுடைய அறிவின்படி, ஆணவத்தின்படி, அனுபவத்தின்படி, அநேகருடைய அறிவுரையின்படி நீ பல இடங்களுக்கு அலைந்து திரிந்திருக்கலாம். And beloved friend, by means of your haughtiness and by means of the knowledge of yours and by means of the knowledge of others, you may have seeked of different things in different persons. ஒருவேளை உன்னுடைய அறிவு ஆன்மீகத்தின் பக்கம் திரும்பி இருக்காது. And might be your knowledge would have not come unto all these religious things. ஒருவேளை உன்னுடைய பாரம்பரியம் கிறிஸ்து பக்கமாய் உன்னை திரும்ப விட்டிருக்காது. Might be the tradition in which you are following that would have not made you to turn towards Christ. ஒருவேளை உன்னுடைய நண்பர்கள் சூழ்நிலைகள் மூலமாய் நீ ஆண்டவருடைய பக்கம் திரும்பி இருக்க மாட்டாய். And might be by means of the circumstances or by means of the friends that you may have not turned towards the Lord. பரவாயில்லை, போனது போகட்டும். And all the things let it go, let it go. இன்னும் ஒண்ணும் கெட்டு போகவில்லை. And nothing has gone end to the end. இன்றைக்கும் கர்த்தர் உன்னை கிருபையாய் சுகத்தோடு வைத்திருக்கிறார். And today even the Lord has kept you hale and healthy and alive. இன்று வரை உன்னை மரிக்காமல் உன்னை ஜீவனோடு தன்னுடைய உள்ளங்கையில் வைத்திருக்கிறவர் உனக்கு ஒரு வாய்ப்பை இன்றைக்கு கட்டளையிடுகிறார். And today that he has provided you life and he has not caused death unto you, that today that he has taken you in his hands. இன்றைக்கு நாங்கள் ஒருவரை அறிமுகப்படுத்துகிறோம். அவர் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. Today that we are introducing one to you, and he is the Lord and Savior Jesus Christ. அவர் சாதாரண மனுஷன் அல்ல, வானத்திலும் பூமியிலும் அதிகாரம் படைத்த ஒன்றான மெய்தேவன். And he is not an ordinary man, but he is the one who has got the power in the heaven and the earth, and he is the one and the only God. சர்வத்தையும் சிருஷ்டித்தவர். And he is the one who created all. வானங்களை தன்னுடைய வார்த்தையினாலே தாங்குகிறவர். And he is the one who supports the heaven by his words. ஒவ்வொரு மனிதனுடைய ஜீவ சுவாசத்தையும் தன்னுடைய கரங்களிலே வைத்திருக்கிறவர். And he is the one who has kept the breath of the nostrils of every man in his hands. இன்றைக்கு மனுக்குலத்துக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீ கூப்பிட்டால் உன்னுடைய வாழ்வில் வீசுகிற காற்றை அவர் அதட்டுவார். And today even he is talking and interceding for mankind. If you call unto Jesus Christ, that he will come and control all the wind that is blowing in your life. எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. It is marvelous for me. அந்த படவுல இருந்ததானே அந்த காலத்தில் இருந்து நேரடியாக பார்த்த இயேசுவை அவர்கள் கூப்பிடாமல் எவ்வளவு ஒரு நிர்பந்தமான நிலவரத்தில் மனுஷ முயற்சியில இறங்கி விட்டார்கள். And how that man were going critical. They were not calling unto Jesus whom they have seen, but they were putting their own efforts. ஒரே ஒரு வார்த்தை, one word, ஒரே ஒரு வார்த்தை, one single word, இயேசுவே என்று ஒரு வார்த்தை சொல்லி இருந்தால் ஒரு செகண்ட்ல அவர்கள் அந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வந்திருக்கலாம். If they would have told that one word Jesus, they would have easily rectified from the problem.
ஆனா அவர் லாஸ்ட்ல தான் ஃபைனலா லாஸ்ட் ஒபினியனா தான் அவரை வச்சிருந்தாங்க. But they just kept him as the last opinion. அப்படினால வாழ்க்கையில கஷ்டப்பட்டது அவங்கதான். And they are the one who had the trouble. அதுபோல இதுவரை உன்னுடைய வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்துவை அறியக்கூடிய வாய்ப்பும் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றக்கூடிய வாய்ப்பும் உனக்கு கிடைத்திருக்கலாம். ஒருவேளை உன்னுடைய அறியாமையினாலே புத்தியினத்தினாலே உன்னுடைய அறிவு அதிகமானதினாலே ஒருவேளை நீ வாய்ப்பை கொடுக்காமல் இருந்திருக்கலாம். And hitherto for all this time you might have had the knowledge of knowing about the Lord, but by means of your foolishness or by means of your exciting knowledge you might have ignored all those things. உனக்கு மறுபடி ஒரு வாய்ப்பு. One more chance for you. இன்றும் இயேசு ஜீவிக்கிறார். Today even Jesus is alive. இன்றைக்கு உனக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. இயேசுவே இந்த காற்றை அதட்டும், இந்த கடல் கொந்தளிப்பை நிறுத்தும், என் வாழ்வில் உள்ள பிரச்சனையை மாற்றும் என்று உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இயேசுவை நோக்கி இந்த மாலை வேளையில் ஒரே ஒரு வார்த்தை நீ சொல்லுவாயானால் இன்றைக்கு உன் வாழ்வில் வீசுகிற காற்றை ஒரு நொடியில் இயேசுவால் நிறுத்த முடியும். And today even that is a golden opportunity for you. If you just look unto Jesus and call unto Jesus and tell that Jesus Christ, take from me all the storms and whirlwinds that comes in your life, he will rectify you from all the storms and whirlwinds. நீ எங்கேயும் போக வேண்டிய அவசியம் இல்லை. You need not go anywhere. நீ பாதயாத்திரை போக வேண்டிய அவசியம் இல்லை. You need not go for any voyage. நீ எங்கேயும் சுற்றி திரிய வேண்டிய அவசியம் இல்லை. You need not go round about any place. இந்த சத்தத்தை கேட்கிறாயே, இதுவே உன்னுடைய வாழ்வில் ஒரு வாய்ப்பு. நீ இருக்கிற இடத்திலே கர்த்தாவே நான் இப்பொழுது கேட்டது போல பல காற்று வீசுகிறது, ஒரு விசை அதை அதட்டும். And you are hearing this voice right now if you just tell in your mind that God, I have been attacked by many storms, 1 second come to me Lord. ஒரே ஒரு விசை, 1 minute, ஒரு விசை இயேசுவை நோக்கி நீ கூப்பிட்டால் உன் வாழ்க்கையில் உள்ள எல்லா சூழ்நிலைகளும் அப்படியே மாறி போய். One time that if you call unto Jesus, all the situations and the whirlwinds in your life shall be changed. ஒரே ஒரு விசை நீ இயேசுவை நீ கூப்பிட்டால் அவர் உன்னுடைய வாழ்வின் தன்மையை ஒரு நொடி பொழுதிலே அப்படியே மாற்றி விடுவார். And one moment or 1 minute if you just call unto Jesus, the things which are found in your life, he shall change it completely. எலும்பே இல்லாத அந்த கைகளில எலும்புகள் ஒரு நிமிஷத்துல உருவாகி. And the hands which had no bones but bones occurred all of a sudden. மரித்து போனவர்களை எழுப்பினவர் ஆண்டவராகிய இயேசு. And Jesus Christ is the one who rose the people who were குருடர்களுக்கு பார்வை அளித்தவர் இன்றைக்கும் பார்வை அளித்துக் கொண்டிருக்கிறார். And the one who gave sight to the blind, even then he is providing sight to the blind. உன்னுடைய விசுவாசம் உன்னுடைய நம்பிக்கை எந்த அளவோ அந்த அளவு இன்றைக்கும் அவர் உனக்காக கிரியை செய்து கொண்டே இருக்கிறார். And what is the measure of faith and the trust you have, accordingly that he will do wonders for you. நம்முடைய விசுவாசி பையன், our believer son, நார்த் இந்தியால இருந்து தமிழ்நாட்டுக்கு வந்தார். And from North India he came to Tamil Nadu. வந்த இடத்துல the place where he came, அவன் பாதை மாற ஆரம்பித்தான். And he went in a wrong way. ஒரு ஃப்ரெண்டோட சேர்ந்து, and he was connected with a friend. பெற்றோர்கள் பார்க்கவில்லை. The parents didn't see. மனைவியை கொண்டு போய் நாகர்கோயில்ல விட்டு விட்டான். And he went and kept the wife at Nagargoil. தான் மட்டும் தனியாக இருந்தபடினால் தான் செய்யற தவறு யாருக்குமே தெரியாது என்று சொல்லி ஒரு நண்பனோடு சேர்ந்து தண்ணீர் அடித்து விட்டான். And he was thinking that he was alone, that and then he was caught with a friend and he was starting drinking. அவனும் குடித்தான், இவனும் குடித்தான். And they became drunkard, and both of them. ரெண்டு பேரும் மதுரை பக்கத்துல ஒரு இடத்துல போகும் பொழுது அந்த வாகனம் ஆக்சிடென்ட் ஆகி விட்டது. And they were going to Madurai, and while they were going near Madurai, and the vehicle was caught in an accident. ரெண்டு பேரும் விழுந்து செத்து போய் விட்டார்கள். And they both fell down and they died. வந்து பார்த்த பொழுது ரெண்டு பேருக்கும் மூச்சு ஒண்ணுமே இல்ல. And while they came and saw that, no life. ஒருவனுக்கு தலை அப்படியே திறந்து போய் விட்டது. And one person, the head opened. அவன் ஒரு போலீஸ்காரருடைய மகன். And he is a son of a policeman. 2 மணிக்கு அடிபட்டு இருந்தான். 2 o'clock they were just caught with an accident. இரவு 8 மணிக்கு அவனை கடைசியாக ரோட்ல போனவங்க சரி பாடியை கொண்டு போய் ஹாஸ்பிடல்ல போட்டு போஸ்ட்மார்ட்டம் பண்ணலாம்னு சொல்லி ஹாஸ்பிடல்ல 8:30க்கு கொண்டு வந்து போட்டாரு. 8 o'clock the people who went on the wayside, they just took him and they put him in the hospital for postmortem. போலீஸ் ரிப்போர்ட்ல 2 பேரும் இறந்து விட்டார்கள் என்று சொல்லி விட்டார்கள். அடுத்த நாள் காலையில பேப்பர்ல 2 பேரும் இறந்து விட்டார்கள் என்று பேப்பர்ல வந்து விட்டாரு. And police report was given that he's died, and they gave it to the paper, and the next day paper it was published that they both died. 8 மணிக்கு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டுக்காக டாக்டர் வந்து அவன் இறந்துட்டாங்கறத கன்ஃபார்ம் பண்றதுக்கு வந்து செக் பண்ணும்போது இவனுக்கு உயிர் இருந்தது. 8 o'clock the doctor came and confirmed that he is dead, but he was having life. 8 மணி நேரம் ஆக்சிடென்ட் ஆன பிறகு செத்து எல்லாம் முடிஞ்சு போயிடுச்சுன்னு சொன்ன பிறகு இவனுக்கு சுவாசம் வந்தது, அசைய ஆரம்பித்தான். அவனை கொண்டு வந்து மதுரையில கொண்டு வந்து சுகமாக்கிட்டாங்க.
இன்னைக்கு அவன் சுகத்தோடு இருக்கிறான். After 8 hours of his accident and after that all things was over, then they checked him and he was alive. நான் எதற்கு இதை சொன்னேன் என்றால், உன்னுடைய வாழ்விலே அறியாமலோ அறிந்தோ உன்னுடைய வாழ்விலே பின்மாற்றம் என்கிற ஒரு காற்றிலே நீ வீசி போயிருந்தாலும் இன்றைக்கு ஆண்டவர் உன்னை ஜீவனோடு ஒரு நோக்கத்தோடு இன்றைக்கு இங்கே கொண்டு வந்திருக்கிறார். Why I tell this incident unto you? Because you might be without your knowledge some kind of wind might have occurred and you would have gone to backsliding, but எல்லா மனுஷனுடைய ஜீவ சுவாசத்தையும் அவர் தன்னுடைய கையிலே வைத்திருக்கிறார். And he is holding the breath of the nostrils of all mankind. அவன் என்னை பார்க்க வந்தா எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. And while he saw me, I was marveled. தன்னுடைய வாழ்க்கைக்காக துக்கப்பட்டான். And for his life he was grieving. பிரியமானவர்களே, beloved, உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு தருணத்தை இந்த கூட்டத்தின் வாயிலாக கர்த்தர் உனக்கு தருகிறார். And the Lord is giving you an opportunity in your life by means of this meeting. உன்னுடைய வாழ்க்கையிலே வீசுகிற காற்றை நீ இப்பொழுது நிதானித்து விட்டாய். The wind which is coming in your life that you have now examined. அடித்துக் கொண்டிருக்கிற அலைகளுடைய உக்கிரத்தை நீ புரிந்து கொண்டு விட்டாய். And the intents of the storm which is hitting that you have understood. இதற்காக நீ எடுத்த முயற்சி அவ்வளவு வீண் என்பதையும் நீ உணர்ந்து விட்டாய். You also understood that all the efforts what you put for this was in vain. ஒரே ஒரு வாய்ப்புதான். And one chance for you. இயேசு கிறிஸ்துவை நீ கூப்பிட வேண்டும். And that you have to call unto Jesus. உனக்கு ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு. And that is a golden opportunity for you. ஒருவேளை நீ விசுவாசியாக கூட இருக்கலாம். உனக்கு இந்த காற்று வீசிக்கொண்டுதான், நீ மனிதன் தானே, உன்னையும் கூட இந்த காற்று மறுபடியும் எப்படியாவது சிக்குவாயா தடுமாறுவாயா என்று வீசிக்கொண்டிருக்கலாம். நீயும் இன்றைக்கு இயேசுவை நோக்கி கூப்பிட போகிறாய். And might be you might not be a believer, but still that you would have been attacked by all this wind, but if you call unto Jesus, everything shall be அவர் எழும்பின உடனே, and the moment that he raised, ஆண்டவரே இப்படி ஒரு சம்பவம் என்று சொன்ன உடனே அவர் சொன்னார், ஏன் பயப்படுகிறீர்கள்? and the moment they said like, Lord, such a problem has occurred, he said, why are you fearing? ஏன் பயப்பட்டீர்கள்? And why did you fear? நான் உங்களோடு இருக்கும் பொழுது நீங்கள் பயப்படலாமா? And while I am with you, can you fear? அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து இறையாதே என்று சொன்னார். மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. And the moment he rose up and then he rebuked the storms of the whirlwind, at that time everything was quiet. அவர் எழுந்து ஒரு வார்த்தை சொன்னால் போதும். And one word if he just tells, that is enough. ஒரே ஒரு வார்த்தை அந்த கடல் கொந்தளிப்பை அப்படி நிறுத்தி விட்டார். And one word what he spoke that stopped all these storming whirlwinds and the waves. பிரியமானவர்களே, சிவந்த சமுத்திரத்தை ஒரு வார்த்தையினாலே அதட்டினார் என்று வேதம் சொல்லுகிறது. And the Bible says that the Red Sea that he just rebuked that with one word. 106 சங்கீதம் 9ஆம் வசனத்திலே அவர் சிவந்த சமுத்திரத்தை அதட்டினார், அப்படியே அது இரண்டு பக்கமாக நின்று போய்விட்டது. And 106th Psalm 9th verse it is said that he rebuked the Red Sea, it splittered into two. புதிய ஏற்பாட்டிலே அவர் பிசாசை அதட்டினார். And in the New Testament we can see that he rebuked the Satan. லூக்கா 9ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்திலே பிசாசை அதட்டினார், அந்த ஆவி அப்படியே மனிதனை விட்டு ஓடி போய்விட்டது. And the book of Luke chapter 9 verse 42 we can see that he rebuked the Satan and the spirit went off from the man. உன்னுடைய வாழ்க்கையின் பிரச்சனைக்கு நீ காரணமல்ல, உன்னுடைய புருஷன் காரணமல்ல, உன்னுடைய பிள்ளை காரணமல்ல, யாரும் காரணமல்ல. மனித சமுதாயத்துக்கு விரோதமான ஒரு விழுந்து போன வல்லமை இருக்கிறது, அவன்தான் காரணம். And the reason for the problem in your family is not you, not your family, not the husband, and not anything, but that is a fallen power that is behind, and that is the reason. அந்த வல்லமையை இப்பொழுது இயேசு கிறிஸ்து அதட்ட போகிறார். And that fallen power Jesus Christ is going to rebuke that now. உன்னுடைய வாழ்விலே நீ செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், அவரை நீ கூப்பிடு. அவர் உனக்காக செய்யக்கூடிய ஒரே காரியம், உன் வாழ்வை நோக்கி வந்து கொண்டிருக்கிற காற்றை அப்படியே நிறுத்தி திருப்பி விடுவார். விசுவாசிக்கிறவர்கள் கண்களை மூடுங்க. And one thing that you have to do, that you have to call into the name of Jesus, and all those who call unto him, and he shall divert the wind which is coming, and all those who believe. Let's close our eyes. ஒரே ஒரு வார்த்தை இயேசுவை நோக்கி கூப்பிட போகிறீர்கள். One word you are going to call unto Jesus. அருமையான நண்பனே, நீ எங்க இருந்தாலும் சரி, beloved friend, wherever you might be, அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீ எந்த பகுதியிலே இருந்தாலும் சரி, beloved child of God, in whichever part you might be, அருமையான சகோதர சகோதரிகளே, நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, beloved brothers and sisters, whomever you might be, இனி ஆண்டவருடைய நேரத்தை நாம் எடுக்க வேண்டாம். and we need not take the time of the Lord. எல்லாரும் கண்களை மூடுங்க. Let's close our eyes. ஆம், இந்த மாலை வேளையில் கடந்து வந்த என்னுடைய வாழ்வில் இப்படிப்பட்ட காற்றுகள் வீசி கொண்டிருக்கிறதை நான் உணர்கிறேன் என்று உண்மையாய் உணர்ந்தவர்கள் கரங்களை உயர்த்துங்கள் பார்க்கலாம். And all those who have realized that, and in this evening time I have come and I have realized that such wind has come, you can lift up your hands. இந்த காற்று அதட்டப்பட்டால் நீ உன்னுடைய வாழ்வின் லட்சியத்தை நீ அடைந்து விடுவாய். And if this wind comes and if this wind is rebuked, then you can attain the உன் destination of your வாழ்க்கையிலே life. எதை அடைய வேண்டும் என்று நீ வாஞ்சிக்கிறாயோ அதை அடைய கர்த்தர் உனக்கு உதவி செய்வார். And what destination you want to attain in your life, the Lord will help you to attain that.
எல்லாரும் கண்களை மூடுங்க. Let's all close our eyes. ஆம், வேத வசனத்தில் சொல்லப்பட்டது போல பலதரப்பட்ட காற்றுகள் என் வாழ்க்கையை மோதி சீரழித்துக் கொண்டிருக்கிறது என்பதை உணர்கிறவர்கள் முழங்கால் படியிடுவோம். And all those who are feeling that different types of winds has occurred in my life, and let us all kneel down. பாவ காற்று, the wind of sin, அக்கிரமம் என்னும் காற்று, and the wind of iniquity, விக்கிரகம் என்ற காற்று, and the wind of idol, ஒரு தீய சக்தியினுடைய காற்று, and the wind of the evil power, எனக்கு உதவி செய்வேன் என்று சொல்லி உதவி செய்யாத மனுஷனுடைய தன்மைகள், and the characters, deceiving characters of man, which is making a man helpless. என்னுடைய நம்பிக்கையே தகர்ந்து போய் விட்டது, and my hope is shattered, என் பிள்ளைகள் எல்லாம் நான் இழந்து போய் விட்டேன், and I've lost all my children. சந்தேகம் என் வாழ்க்கையிலே புகுந்து விட்டது, and doubt has come into my life. என் விசுவாசம் சிதறி போய் விடுமோ என்று நான் தடுமாறி கொண்டிருக்கிறேன். And I'm just striving hard and fearing my faith would have gone. ஒரு மரண வல்லமை, and the power of death, என்னை பின்தொடர்ந்து வருகிறதை நான் உணர்கிறேன். I'm feeling that it is following me. மனதில இருதயத்தில ஒரு பெரிய வருத்தம், and a great sorrow in the heart, அநியாயமான பழிகள், and wrong accusations, அவமானங்கள், and insults. எனக்கு இருக்கிற பேக்ரவுண்ட் எல்லாம் ஒட்டச்சு தூக்கி தகர்க்கிற மாதிரி சம்பவங்கள், some kind of incidences which is about to break the backgrounds, பிசாசின் போராட்டங்கள், and the fightings of Satan, பொறாமைகள், and jealousy, நான் எப்பொழுது விழுவேன் என்று காத்துக் கொண்டிருக்கிற ஒரு பெரிய கூட்டங்கள், and big groups they're expecting my fall. ஆம், இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் நான் போய் கொண்டிருக்கிறேன். கர்த்தர் எனக்கு அதிலிருந்து விடுதலை தர வேண்டும் என்று நான் வாஞ்சித்து தான் வந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் உங்களுடைய வலது கரத்தை மாத்திரம் உயர்த்துங்கள். And all those who are come in such a situation, and all those who want deliverance, you just put up your right hands up. இப்பொழுது ஊழியர்கள் எல்லாரும் இந்த உயர்த்தப்பட்ட கரங்களில் உள்ளவர்களுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். And the workers of God are going to pray for all those raised hands. இன்றைக்கு கர்த்தர் உன்னுடைய வாழ்வில் வீசிக்கொண்டிருக்கிற காற்றை அதட்டி ஒரு பெரிய அமைதலை கட்டடைய கூட நாள் என்பதை நீ நினைவில் வைத்துக்கொள். And today you just remember that this is a day that where the Lord is going to rebuke the wind and going to cause a peace unto you. நீ ஒரு லட்சியத்தோடு போனாய், ஆனால் பாதை மாறிவிட்டாய். இன்றைக்கு கர்த்தர் மறுபடியும் உன்னுடைய லட்சியத்தை அடைய உனக்கு அவர் உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். And you came with the destination, but you went and slided away. But today the Lord wants to bring you again to the destination. நான் ஒரு அமைதியுள்ள வாழ்க்கையை எதிர்பார்க்கிறேன், ஆனால் வாழ்க்கையிலே கொந்தளித்துக் கொண்டே இருக்கிறேன் என்று கதறிக் கொண்டிருக்கிற என்னுடைய பிள்ளையே, நான் உன்னுடைய கதறுதலை கேட்டிருக்கிறேன். நான் உனக்கு மிகுந்த அமைதியை கட்டளையிடுவேன் என்று ஆண்டவர் இன்றைக்கு உன்னோடு பேசுகிறார். And the Lord is talking with you today, telling that you who have seeked a peaceful life, but you are caught with a lot of strivings, but today that I shall give you a peaceful life, says the Lord. எனக்கு பயங்கரமான ஒரு வருத்தம் உண்டு. I have a great sorrow. अनेक ஜனங்கள் இன்றைக்கு இந்த காற்றினாலே அலைபட்டு கொண்டிருக்கிறார்கள். And many people are caught and be striving hard with this wind. வெளியிலே நன்றாக உடித்துவிட்டு வெளியே அவர்கள் சிரித்துக்கொண்டும் உள்ளத்திலே இருதயத்திலே அழுது கொண்டு ஓலங்களோடு நிம்மதி இல்லாமல் நடை பிணங்களாக வாழ்கின்ற மனிதர்களை கண்டு நான் சஞ்சலப்படுகிறேன். Externally they are wearing white garments, but internally they are caught with many oppressions and difficulties, and they're just moving. I just feel so much for those people. இன்றைக்கு நீ இயேசுவை கூப்பிடு. Today call unto Jesus. எல்லாரும் கூப்பிடுங்க பார்க்கலாம். இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று நீ கூப்பிட்டால், Son of David, descend for me if you call like that. விடுதலையாக்குகிறவரே, என்னை விடுவியும் என்று நீ கூப்பிடுவாயா? Deliverer, just come and deliver me. Will you call like that? ஓ என்னை சுகமாக்க கூடியவரே, என்னை சுகமாக்கும் என்று நீ கூப்பிடுவாயா? Oh my healer, come and heal me if you call like that. இன்றைக்கு நீ அவரை நோக்கி கூப்பிட்டால் உன்னை ஆசீர்வதிக்க கூடிய தேவனாய் அவர் வெளிப்படுகிறார். And if you call unto the Lord, he will come and reveal unto you as a blessing God. ஒரே செகண்ட்ல அந்த காற்றை அதட்டினார். 1 second he rebuked the wind. இறையாதே, need not move, மிகுந்த அமைதல், and be of calm. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? How many of you believe that? காற்றையும் கடலையும் அதட்டினவர் நம்முடைய மத்தியிலே உண்டு. And he who rebuked the wind and the storm, and he is there amidst us. காற்றையும் கடலையும் அதட்டினவர் நம்முடைய மத்தியிலே உண்டு. And he who rebuked the wind and the storm, he is now amidst us here. இன்றைக்கு கர்த்தர் உனக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்க போகிறார். And today the Lord is going to shower you a great blessing. உன் வீட்டிலே போராடி கொண்டிருந்த அசுத்த ஆவியை இப்பொழுதே இயேசு கடிந்து கொள்கிறார். And the evil power which was attacking your family, right now the Lord is rebuking. உன் வீட்டிலே தங்கி உன்னுடைய குடும்பத்தை அலக்கழித்த ஆவியை இயேசுவின் நாமத்திலே அவர் அழித்து போடுகிறார். And the evil power which was the Lord is rebuking that right now. உன்னை பின்தொடர்ந்து வந்து உன்னுடைய சமாதானத்தை கெடுத்துக் கொண்டிருந்த அந்த வல்லமையை இயேசு கடிந்து கொள்கிறார். And the power which followed you and which made loss of your peace, Jesus Christ is rebuking that power right now. உன்னுடைய குடும்பத்தை பிரிக்கும்படியாக
உனக்கும் உன் புருஷனுக்கும் பிள்ளைகளுக்குள்ளும் கலக்கத்தையும் சமாதான கேட்டையும் உண்டு பண்ணின ஆவி இப்பொழுதே விழுந்து போகிறதை நீ விசுவாசிப்பாய். And the power which caused separation to separate you and your husband and your family, right now the power is falling down in the name of Jesus. கூப்பிடுங்கள், இயேசுவை நோக்கி கூப்பிடுங்கள். Call into Jesus. Call into Jesus. இயேசுவை நோக்கி கூப்பிடுங்கள். Call into Jesus. ஹalleluya. வானத்திலும் பூமியிலும் அதிகாரம் படைத்தவர் நம்முடைய மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். The one who has the command over the heaven and the earth, he is moving amidst us. உன் குடலிலே ஒரு வயிற்று பகுதியிலே நீ ஒரு வேதனையை உணர்கிறாய். And in your intestine you are just feeling a pain and in your stomach. அது ஒரு பின்னு குத்துறது போல உனக்குள்ள ஒரு தன்மை உண்டாக்குறது. அது என்ன ஏதுன்னு நீ குழம்பி போயிருக்கிறாய். And like a pin pricking, it is pricking and you are just confused, what is that? நீ அது எதுவா இருந்தாலும் கவலைப்படாதே, நான் என்னுடைய தழும்புகளால் அதை நான் குணமாக்குகிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். And the Lord is telling that whatever it might be, but by stripes that I'm healing you, says the Lord. Hallelujah, hallelujah. எல்லாரும் தேவனை ஸ்தோத்திரித்துக் கொண்டே இருங்கள். ஆண்டவர் கிரியை செய்யக்கூடிய நேரம். Hallelujah, hallelujah. எல்லாரும் துதித்துக் கொண்டே இருங்கள். இயேசுவை நோக்கி கூப்பிட்டுக் கொண்டே இருங்கள். இப்பொழுதே அற்புதங்கள் நடக்கும். Hallelujah, hallelujah, hallelujah. ஆமென். உன்னுடைய கழுத்தை திருப்ப முடியாமல் நீ வெகு நாட்களாய் கஷ்டப்படுகிறாய். For many days you are having the difficulty, you are not able to turn your neck. அப்படியே தான் இருக்கும் என்று अनेகர் உனக்கு சொல்லி விட்டார்கள். Many have told that it will be like that only. இப்படி தான் இருக்கும் என்று நீயும் கூட நம்பி விட்டாய். You are also in hope that okay, it will be like this. ஆனால் ஆண்டவராகிய நான் உனக்கு சொல்கிறேன். But I the Lord tell you this. இது இப்படி இருக்காது, நான் உனக்கு சுகத்தை கட்டளையிடுவேன். And it will be not like this, but I am giving you the healing. கர்த்தர் உன்னை குணமாக்குகிறார். ஆண்டவர் உன்னை குணமாக்குகிறார். The Lord is healing you. Hallelujah, hallelujah. இயேசுவின் நாமம் வல்லமை உள்ளது. இயேசுவின் நாமம் ஜெயமளிக்குதே. இயேசுவின் நாமம் வல்லமை உள்ளது. இயேசுவின் நாமம் ஜெயமளிக்குதே. இயேசுவின் நாமம் சாவினை நீக்குமே. இயேசுவின் நாமம் ஔஷதமே. இயேசுவின் Hallelujah, hallelujah. Shadabalakatuna karavandira. Hallelujah, hallelujah. அக்கினிமயமான ஒரு பரீட்சையின் ஊடாய் நீ நடப்பதை நான் அறிவேன். I have known that you are going through a fiery trial. அக்கினிமயமான ஒரு பாதையிலே நான் உன்னை நடத்துகிறேன் என்பதை நீ புரிந்து கொள்வாயாக. And you have to understand that I am the one who is leading you in this fiery trial. மனுஷன் என் தலையின் மேல் நடந்து போய் கொண்டிருக்கிறானே என்று நீ அங்கலாய்க்க வேண்டாம். And you do not feel sorrow that man is walking above my head. இந்த தீயையும் தண்ணீரையும் நான் உன்னை கடந்து போக பண்ணுவேன். I will make you to go through these waters and the fire. ஓ, இதற்கு பின்பு ஒரு செழிப்பான இடத்தில் நான் உன்னை நிறுத்துவேன் என்று நீ என்னை அறிந்து கொள். In a flourishing place that I tell you. Hallelujah. ஆமென். எல்லாரும் இயேசுவின் நாமத்தை உயர்த்தி அதிசயங்கள் அற்புதங்கள் பெற்று தான் நீங்கள் திரும்பி போக வேண்டும்.
And you have to lift up the name of Jesus, and only receiving miracles and wonders you have to go back. நீ திரும்பி போகும் பொழுது மிகுந்த அமைதலோடு இளைப்பாறுதலோடு நீ திரும்பி போக வேண்டும். And while you go back, you have to go with much of rest and much of peace and calmness. எந்த காற்றானாலும் சரி, எத்தனை விதமான காற்றானாலும் சரி, இயேசுவுக்கு முன்பாக அது அடங்கத்தான் வேண்டும். Whatever wind might be, how much of strong it might be, Hallelujah. you have to control in the name of Jesus. எந்த செய்வினையாக இருந்தாலும் இயேசுவுக்கு முன்பாக அது விழுந்து போகத்தான் வேண்டும். Whatever enchantment Hallelujah. might be, it must fall before the name of Jesus. ஆமென். நீ அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவனுடைய பெட்டியா இருந்தால் தாகோன் உனக்கு முன்பாக விழுந்து நொறுங்கத்தான் வேண்டும். If you are an anointed oak of the Lord, Pharaoh must come and fall before you. ஆமென். இயேசுவின் நாமம் வல்லமை உள்ளது. இயேசுவின் நாமம் ஜெயமளிக்குமே. இயேசுவின் நாமம் வல்லமை உள்ளது. இயேசுவின் நாமம் ஜெயமளிக்குமே. இயேசுவின் நாமம் சாவினை நீக்குமே. இயேசுவின் நாமம் ஔஷதமே. இயேசுவின் நாமம் சாவினை நீக்குமே. இயேசுவின் நாமம் ஔஷதமே. இயேசுவின் நாமம் வல்லமை உள்ளது. இயேசுவின் நாமம் ஜெயமளிக்குமே. இயேசுவின் நாமம் வல்லமை உள்ளது. இயேசுவின் நாமம் ஜெயமளிக்குமே. இயேசுவின் நாமம் சாவினை நீக்குமே. இயேசுவின் நாமம் ஔஷதமே. 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 ஆண்டவர் மத்தியில் கிறிஸ்து எப்படியால் சோத்திரம் பண்ணும். சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். இந்த முதல் நாள் கூட்டத்தையும் பொறுப்படுத்தி நடத்தினபடியால் சோத்திரம் பண்ணும். ஆண்டவர் அனைவருக்கு விடுதலை கொடுத்தபடியால் சோத்திரம் பண்ணும். அவனுடைய பாரங்கள் எடுத்துப்பட்டபடியால் சோத்திரம் பண்ணும். அனைவருக்கு தரிசனமானபடியால் சோத்திரம் பண்ணும். அனைவரோடு பேசினபடியால் சோத்திரம் பண்ணும். ஆண்டு வல்லமை தொட்டு குணமாக்கினபடியால் சோத்திரம் பண்ணும். அநேருக்கு கட்டுகளிலிருந்து விடுதலை கொடுத்தபடியால் சோத்திரம் பண்ணும். தொடர்ந்து நடக்கிற கூட்டங்கள்லாம் பொறுப்படுத்தி நடத்த முடியாது சோத்திரம் பண்ணும். பிதாவாய் தேவனுக்கா சோத்திரம் பண்ணும். குமார் நாயக் கிறிஸ்துக்கா சோத்திரம் பண்ணும். பரிசுத்தாவியனுக்கா சோத்திரம் பண்ணும். ஜெபம். அன்புள்ள நல்ல தகப்பனே, நன்றோடு துதிக்கிறங்க தாவே சோத்திரம் ஆண்டவரே. ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த மாலை வேளையிலும் ஆண்டவரே தேசத்தை நேசித்து இந்த முதலாவது நாள் மாலை வேளையிலும் முடிய கத்தாவே முடிய சத்தம் இந்த தேசத்துல ஆண்டவரே எல்லா வல்லமைகளையும் நிர்வலமாக்கத்தக்கதா ஆண்டவரே இந்த மாலை வேளையிலும் ஆண்டவரே முடிய சமூகம் எங்களுடைய மத்தியில கடந்து வந்த தயவுக்காக நன்றோடு துதிக்கிறங்க தாவே சோத்திரமையா. தவறிடத்திலும் ஆண்டவரே இந்த தேசத்தையும் தேசத்தில் உள்ளதான எல்லா அலைக்கழிக்கக்கூடியதான எல்லா வல்லமைகளையும் அழிக்கக்கூடியதான வல்லமுள்ளதான தேவன் இந்த மாலை வேளையிலும் எங்களுடைய மத்தியில ஆண்டவரே நீர் எழும்பி ஒவ்வொரு வல்லமைகளையும் ஆண்டவரே நிர்வலமாக்கத்தக்கதா ஆண்டவரே உம்முடைய ஆண்டவரே வார்த்தையினால உம்முடைய வல்லமை வெளிப்படுத்திக் கொண்டிருந்ததற்காக நன்றியோடு துதிக்கிறங்க தாவே சோத்திரம் ஆண்டவரே சோத்திரமையா. இயேசுவே ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே அலைக்கழிக்கக்கூடியதான அடிக்கக்கூடியதான அலைகளிலும் காற்றுகளிலும் அலைந்து ஆண்டவரே சந்தோஷம் இல்லாமலும் சமாதானம் இல்லாமலும் பலவிதமான போராட்டங்களிலும் தீய வல்லமைகளிலும் சமாதானம் இல்லாமல் வியாதியிலும் போராட்டங்களிலும் அடிபட்டு கொண்டிருக்கிறதான எல்லா வல்லமைகளுக்கும் ஆண்டவரே நீர் அதிகாரமுள்ள தேவனா வார்த்தையினால் ஆண்டவரே உம்முடைய வல்லமை வெளிப்படுத்தும்படியா உம்முடைய பரிசுத்தவான்களை கூட பலப்படுத்தும்படியா நன்றோடு துதிக்கிறங்க தாவே சோத்திரமையா. உடைய ஜீவனுள்ளதான சாட்சிகள் மூலமா உடைய ஜனங்கள் ஆண்டவரே நிர்மையான
ஜீவனுள்ள தேவன் ஒன்றான மெய் தேவனாகிய உம்மை அறிவதே நித்திய ஜீவன் என்று சொன்னீர். ஆண்டவரே, நீ நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரா எங்களுடைய மத்தியில கடந்து வந்த தயவுக்கா துதிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்குள் அலைந்து கொண்டிருக்கிறதான அடித்து கொண்டிருக்கிறதான எல்லா காற்றையும் அலையையும் அடித்து எல்லாவற்றையும் உம்முடைய வார்த்தையினால ஆண்டவரே கடலை பார்த்து இறையாதே என்று சொன்னதான தேவன் உம்முடைய வார்த்தையினால ஒவ்வொரு வல்லமைகளையும் ஆண்டவரே நீ நிர்மலமாக்கி நம்மால வேளையிலும் ஒவ்வொருவரும் பெரிய விடுதலையை பெற்றுக்கொள்ள முடியும், சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள முடியும், சமாதானத்தை பெற்றுக்கொள்ள முடியும், சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியும், பல்லாத வல்லமைகளின் விடுதலையை பெற்றுக்கொள்ள முடியும். உம்முடைய வல்லமையான வார்த்தை ஒவ்வொருவருக்குள்ளாக ஜீவனாக ஊடுருவி பாய்ந்த தயவுக்கா நன்றோடு துதிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, சோத்ரம் சோத்ரம் சோத்ரம். இந்த இடத்துல வந்ததான ஒவ்வொருவரும் பெருமையா போகாதபடி ஒரு நிறைவான ஆசீர்வாதங்களை கட்டளையிட்டிருக்கிற தயவுக்கா நன்றோடு துதிக்கிறோம் ஐயா. நம்ம நாள் கன்வென்ஷனையும் ஆசீர்வதித்த தயவுக்கா நன்றோடு துதிக்கிறோம் ஐயா. இந்த தேசத்தை நேசித்து இந்த கன்வென்ஷன் மூலமாக இந்த தேசத்தில் உள்ளதான எல்லா வல்லமைகளையும் நிர்மலமாக்க முடியா, எல்லா காற்றுகளையும் நிர்மலமாக்கப்பட முடியா, எல்லா காற்றுகளும் விடுதலையாக்கப்பட முடியா. ஆண்டவரே, உம்முடைய சமூகம் உங்களுடைய மத்தியில கடந்து வந்த தயவுக்கா நன்றோடு துதிக்கிறோமையா. ஆண்டவரே, தொடர்ந்து நடக்கக்கூடியதான இந்த கன்வென்ஷனை பொறுப்பிடும் ஆண்டவரே, இந்த தேசத்தை முழுவதும் ஆண்டவரே உம்முடைய பெரிய ஆசீர்வாதங்களை இந்த நாட்களை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும் ஆண்டவரே. சோத்திரமையா, ஒருவராக உம்முடைய சமூகத்துல அந்நியமான நிலவரத்துல பெருமையா போகாதபடி நிறைவான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும் ஆண்டவரே. ஒவ்வொரு கூட்டங்கள் ஜபங்களையும் ஆண்டவரே நீர் ஆசீர்வதிக்கிற தேவனா. இந்த முதலாவது நாள் ஆண்டவரே எங்களுடைய மத்தியில ஆண்டவரே எங்களை அறியாதவரா நீர் ஒருவர் எங்களை இந்த மாத வேளையில அறிந்து கொள்ளும்படியாக, புரிந்து கொள்ளும்படியா, உணர்ந்து கொள்ளும்படியா உம்முடைய சமூகத்தை அனுபவிக்க உதவி செய்தபடியா துதிக்கிறோம் ஆண்டவரே. சோத்திரமையா, வல்லமுள்ள திருக்கரத்துல தருகிறோம். தொடர்ந்து சமம் கூட இருக்கட்டும், பெரிய காரியங்களை செய்யும், மாசற்ற வரைக்கும் ஒவ்வொருவரும் தகுதிப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகொள்கிறோம் பிதா. ஜெபத்தேட்டபடியால் சோத்திரம் சோத்திரம். நம்முடைய கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தாவுடைய ஐக்கியம் நம்மோடு சகல பரிசுத்தவான்களோடு கூட வருகை மட்டும் கூட இருப்பதாக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. யாராவது புதிய ஆத்துமாக்கள்